ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூஷன் பார்க்கலாமா? ஸோ நம்ம ஹீரோவை தேடி ஹீரோயின் வராளா வீட்டுக்கு, அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவனுக்கு கையில் அடிபட்டிருக்குன்னு அவன் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோவும் சரி இப்போ நான் குளிக்க போகிறேன், அப்போ நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி அவளோட கொஞ்சம் டீஸ் பண்ணிவிட்டு ஃப்ளர்ட்லாம் பண்ணிகிட்ருக்கானா. ஹீரோயின் அதனால் ரொம்ப ஷையாகிட்றா. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவனும் இப்படி வாயடிச்சு போயிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து குளிக்கிறதுக்காகலாம் கிளம்பிடுறான். அப்புறம் அவன் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு கை வச்சு தலை தோட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத பார்க்குறேன் நம்ம ஹீரோயினும். கூட நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட டவல் வாங்கிட்டு தலையை வைப் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ வந்து அவங்களுக்குள்ள பயங்கரமாயிட்டு ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. அப்போ ஹீரோயினுமே வந்துட்டு நீங்கள் இருக்கிறத நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீ சேஃபாக இரு, முதல்ல ரெக்கவர் ஆக பாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அவனும் இப்போ எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு இல்லையா, அதாவது அவன் பையன் கிடையாது, அவங்க அம்மா சீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் அவகிட்ட ஓப்பன் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கான். நான் என்றைக்குமே உன்னை வந்து வித்தியாசமாக பார்க்க மாட்டேன், உனக்கிட்ட இருந்து சொத்தெல்லாம் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தான் சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கேட்டுட்டு இவன் இந்த அளவுக்கு இருக்காளா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கானா. இந்த பக்கம் கிறிஸ் வந்து நைட்டு யாரோ ஒருத்தர் ஹீரோ வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டு அடி வாங்கிட்டு விழுந்து கிடந்ததையும் ஹீரோயின் காப்பாற்றினதையும் வீடியோ எடுத்திருக்காங்களா. ஸோ அதை வந்து அவனுக்கு அனுப்பி விட்டதை பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. அந்த வீடியோ வச்சு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு லைட்டாக மனசில் யோசிச்சுக்கிட்டே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். பிறகு அவன் ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். நாம் 2 பேரும் மீட் பண்ணலாமா, நீ எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினும் இப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறான். ஆமாம், ஒரு முக்கியமான விஷயம், நான் அவனை நேரில் பார்த்து தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த பக்கம் ஹீரோவும் ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான். கிறிஸ் வந்து எதுக்கு ஹீரோயினை மீட் பண்ணணும்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஹீரோயினும் கிறிஸ் ஏதோ இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாலே அதனால் போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி கிறிஸை பார்க்கறதுக்காக அவனுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வரான். ஸோ அங்கே வந்த உடனே கிறிஸ் வந்து அவனோட மொபைலை தான் அவகிட்ட காட்டுறான். அதாவது முதல் நாள் ஹீரோவை போயிட்டு இவ காப்பாற்றிருப்பாள்ல. ஸோ அதை காட்டின உடனே இவன் என்ன நினச்சிக்கிறான்னா, எல்லாரும் அவனை தேடி அலைஞ்சிட்டு இருக்கும் போது இவ பார்த்தும் இவங்க கிட்ட விஷயத்த சொல்லலையே அப்படிங்கிறதுனால தான் இவன் கோவப்பட்டு பேசுறதுக்காக கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சாரி நான் அவங்ககிட்ட சொல்லாமல் இருந்ததுக்கு. ஆக்சுவலாக வந்து ஹீரோ ரொம்ப எமோஷ்னலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி ட்ரெயின்டாக இருந்தான். அந்த சமயத்தில் அவன் சொன்னது தான் நான் ஏற்றுக்கணுங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ கூட அவன் இன்னும் நார்மல் ஆகலை, அவனை பார்க்கவே மனசு கஷ்டமாக இருந்துட்டுருக்கு. ஸோ அவனோட டைம் நான் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அவனை நான் கேர் பண்ணி பார்த்துக்கிறேன், எதுவும் கவலைப்படாதீங்க. பட் அவன் எங்கே இருக்கான் என்ன எதுன்னு என்னால் சொல்ல முடியாது அப்படின்ன உடனே நீ சொன்னால் நானும் வந்து பார்த்துப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி கிறிஸ் சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் வந்து இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் என்ன நீ கம்பல் பண்ணாலும் பதில் என்கிட்ட இருந்து வராது, அவன் வந்து தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றான், ஸோ அவன் தனியாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அவன் போனதுக்கப்புறமா ஹீரோ வந்து தனியாக இருக்கனால அவன் அங்கே இருக்க ரூம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நோண்டி ஆராய்ச்சிலாம் பண்ணிகிட்டு இருக்கான். இது அவங்க அம்மாவோட வீடுன்னு சொன்ன இல்லையா. ஸோ அப்போ வந்து அவனுக்கு அங்கே அவங்க அம்மாவோடைய ரூமில் ஒரு டைரி கிடைக்குது. அந்த டைரி எடுத்து பார்க்குறான், அதை வாசிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். அதில் தான் அவனுக்கு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் உண்மையெல்லாம் தெரிய வருது. அது என்னென்னா அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி அவங்க அப்பாவை கல்யாணம் பண்ண அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததாகவும், அன்னைக்கு நைட்டு அவங்க அப்பாவும் நான் உன்னை லவ் பண்ணலை, நான் வேறு ஒருத்தையும் லவ் பண்ணுறேன், அவளோட பேர் சா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கிளம்பி போயிட்டாரு. இதை என்னால் ஏற்றுக்கவே முடியலை, அன்னைக்கே நான் பாதி செத்து போயிட்டேன், அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு உணர்வு இருந்துச்சு. அதே மாதிரி நாளுக்கு நாள் வந்து அவர் அந்த சாங்கிற லேடியை பார்க்குறதுக்காக போயிட்டே இருந்தார். என்னை பற்றி கொஞ்சம் கூட அவர் கேர் பண்ணிக்கவே கிடையாது, என்னையே கல்யாணம் பண்ணாருன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ரொம்ப வருத்தமாயிட்டு அதில் எழுதிட்டுருக்காங்க. ஸோ இப்படி வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கும் போது எனக்கு வந்து பயங்கர ஹர்ட் ஆனதுனால அவரை எப்படியாவது நான் வந்து ரிவெஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன். அந்த சமயத்தில் தான் அவரோட ஃப்ரெண்டு என்கிட்ட நல்லா பழகிறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நோட் பண்ணேன். ஸோ அவரோட ஃப்ரெண்டுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஃப்ரெண்டை வச்சு அவரை நான் வந்து ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட ஃப்ரெண்டோட நெருங்கி பழகினேன். அப்படி தான் ஹீரோ வந்து எனக்கு உண்டானா. ஸோ அப்படி வந்து ஹீரோவை நான் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமா நான் தப்பு பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற விஷயம் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. ரிவெஞ்சுங்கிற பேரில் நான் வந்து தடமாறி போயிட்டுருக்கேன்றது தெரிஞ்சதுக்கப்புறமா நானும் அதாவது ஹீரோவுடைய பயாலஜிக்கல் ஃபாதரும் சேர்ந்து ஒரு டெசிஷன் எடுத்தோம். இந்த விஷயம் எல்லாத்தையுமே இங்கே ஹீரோவுடைய அப்பா கிட்ட வந்து உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நாங்கள் யோசிச்சுருக்கும் போது சமயம்தான் இங்கே ஹீரோவுடைய பயாலஜிக்கல் ஃபாதருக்கு ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அதில் அவர் இறந்தும் போயிடுறாரு. ஸோ இதுக்கும் மேலே என்னால் வந்து உண்மையை சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் போயிடுச்சு. அவர்கிட்ட போய் நான் இப்போ இது உங்கள் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டா என்ன டிவோர்ஸ் பண்ணிவிடுவார், குழந்தையும் நானும் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. அதனால தான் என்ன ஆனாலும் சரி, அவர் யார் கூட இருந்தாலும் சரி, நாம் பண்ண தப்புக்கு தான் நாம் வந்து கர்மவினை அனுபவிக்கிறோன்ற நினப்பில் நான் வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டேன். இங்கே இருக்க என் வயிற்றில் இருக்க குழந்தை வந்து அவரோட குழந்தை தான்னு சொன்னேன். அவருமே அதை நம்பிட்டார். ஆனாலும் அந்த லேடியோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை அவர் நிறுத்தலை அப்படிங்கிற மாதிரி எல்லாமும் நான் சரின்னு
காட்டிக்கிறதுக்கு சொல்லலை. பட் ஆனால் நான் வந்து தப்பான ஒரு முடிவு ஆத்திரத்தில் எடுத்தது என்னோட தப்பு தான். இருந்தாலும் அதை வந்து தூண்டுதலாக இருந்தது உங்கள் அப்பாவும், அதாவது என்னோட ஹஸ்பண்டும் அவர் விரும்புகிற லேடியும் தான் இருக்கும். அவங்க 2 பேரும் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டாப் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் அப்படி பண்ணலை. ஜென்யூன் ஆகிட்டு ஹீரோவோட பயாலஜிக்கல் ஃபாதரை விரும்பி அவர் கூட வந்து வாழணும்னு நினச்சி உண்மை எல்லார்கிட்டையும் சொல்லிடணும், மன்னிப்பு கேட்கணும்னு நினச்ச சமயத்தில் அவரும் இறந்து போயிட்டாரு. அது எல்லாமே நான் பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனையாக கிடைச்சதுன்னு நான் முழுசாக வந்து நம்புகிறேன், அதை ஏற்றுக்கவும் செய்கிறேன். இந்த விஷயம் இது வரைக்கும் வந்து யாருக்கும் தெரியக்கூடாது, என்னோடவே சேர்ந்து அதுவும் செத்துறட்டும்னு நினச்சேன். ஆனால் என் பையனுக்கு அவனுடைய அப்பாவை பற்றின உண்மை தெரிஞ்சாகணும். அவன் அப்பா நல்லவருன்னு அவனை புரிஞ்சுக்கணும், அவன் அப்பா இறந்து போயிட்டாருன்னு அவன் தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இதை எழுதுகிறேன். எனக்காவது ஒரு நாள் இதை படிப்பை பீட், அன்றைக்கி அம்மாவை மழிச்சிரு, அம்மாவோட நிலைமையை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. இதை வாசிச்சுட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே டவுன் ஆகிடுறான். ஹீரோயின் இப்போ ஹீரோ பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வரலாம். அப்போ ஹீரோவோட அப்பாவோட அசிஸ்டன்ட் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து ஹீரோ எங்கே இருக்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி கிறிஸும் ரெஸ்டாரண்ட்லேருந்து இவளை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பானாட்டுருக்கு. ஸோ இங்கே தான் இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சு அவன் மனசுக்குள்ளே ஒரு பிளான் போடுறான். ஹீரோயின் இப்போ வீடு முழுக்க ஹீரோவை வந்து தேடி அலைஞ்சிட்ருக்காளா. ஹீரோ அவளை பார்த்த உடனே ஓடி போயிட்டு அந்த டைரியை வந்து ஒழிச்சு வைக்கிறான். அடுத்த செகண்ட் அவளை பார்க்க கூட செய்யாமல் தனியாக போயிட்டு நின்றுட்டுருக்கானா. இவளும் என்னாச்சு, நான் கிளம்பும் போது நல்லா தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லி வந்து பேச்சு கொடுத்துட்ருக்கா. அப்போ அவனும் ரொம்பவே அழுதுட்ருக்கிறத பார்த்துட்டு அவள் அவன்கிட்ட கேட்குறா, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி அழுதுட்ருக்க, யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு, எங்கேயாவது வலிக்குதா அப்படின்னு வாட்டு கொஸ்டின் அடிக்கிட்டே போயிட்டுருக்கா. அப்போ வந்து ஹீரோவுமே பதில் எதுவும் சொல்லாமல் டக்குன்னு அவளை கிஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். ஸோ அந்த சமயத்தில் தான் ஹீரோயினுமே அவனை பிடிச்சி தள்ளலாம் கிடையாது, அவளுமே வந்து அவனோட எமோஷனல் ஸ்டேட்டை புரிஞ்சுக்கிறா, அவனை கிஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். அப்படியே 2 பேரும் ஒன்றா ஸ்லீப் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு ஹீரோயினும் இப்போ நம்மளுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் நான் உன்னை விரும்புகிறேன், இனிமே என்னால் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோயினுமே சந்தோஷப்படுறா. நாம் 2 பேரும் பிளட் ரிலேட்டட் கிடையாது, அதனால் நம்மளோட உறவு தப்பு கிடையாது, இருந்தாலும் அப்பா நம்ம 2 பேரையும் சிப்ளிங்ஸாக நினச்சிட்ருக்காரு. அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு மனசில் இப்போது ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்துது, நாம் தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோவும் அதெல்லாம் எதுவும் கிடையாது, நான் அவர்கிட்ட எதனாலும் பேசிக்கிறேன், நீ கவலைப்படாத, இனிமே நாம் 2 பேரும் ஒன்றா தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறான். அசிஸ்டன்ட் போயிட்டு ஹீரோட அப்பா கிட்ட அவங்க அம்மா வீட்டில் தான் ஹீரோ இருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுட்டு சொல்கிறாரா. உடனே அவங்க கிளம்பி வந்துடுறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் கிறிஸும் வந்துட்டு மனசுக்குள்ள ஒரு பிளான் போட்டான் இல்லையா, இப்போ போயிட்டு சாயாவை தரன்னு இங்கே வீட்டுக்கு இழுத்துட்டு வந்திருக்கான். அப்போ சாயாவும் ஹீரோ இங்கே தான் இருக்காங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ன உடனே, எனக்கு தெரியாது, ஹீரோ இந்த கூட இருந்து பார்த்துக்கிறா அப்படின்ன உடனே, அப்போ அவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவள் வந்து இங்கே இவன் கூட இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே நான் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இங்கே தானாகவே வந்து கண்டுபிடிச்சேன், அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க, அவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புகிறாங்க, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்ன உடனே, அவள் கூட இருக்காங்கிறதுக்காக நீ அப்படி பேசுகிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவளை திட்டிகிட்டு இருக்கா. வீட்டுக்குள்ளே வரா. அந்த சமயத்தில் தான் ஹீரோட அப்பாவும் அவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க, ஹீரோ சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகணுன்ட்டு. அப்போ அவரும் வந்துட்டு இங்கே சத்தம் கேட்டு ரூம்குள்ளே வர இவங்க 2 பேரும் பயங்கரமாயிட்டு மேக் அவுட் பண்ணிட்டு இருக்காங்களா. அதை பார்த்து இவர் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாரு. இவர் வந்து இங்கே பார்த்த உடனே அவங்க 2 பேரும் கத்த அந்த சவுண்டு கேட்டு சாயாவும் அங்கே வந்துடுறா. ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா ஸ்லீப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருதான். சாயா வந்து அப்படியே பிரேக் ஆகிட கிறிஸ் வந்து அவளை வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறான். இங்கே ஹீரோயினும் என்ன ஆச்சு, இது நம்மளே சொல்லணும்னு நினச்சேன், இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது, நம்ம தப்பு பண்ணலை, பட் ஆனாலும் அப்பா ஏதாவது நம்மளை வந்து பேசிட்டாருனா நம்மளை பிரிச்சுட்டாருனா அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் தான் சொன்னேன் இல்லையா, நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசுகிறான். இங்கே பாருங்கப்பா, நான் இவளை நிஜமாவே லவ் பண்ணுறேன், அவளும் என்னை விரும்புகிறா, இது வந்து எங்களுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தது, மனசுக்குள்ளே நாங்கள் எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணி வச்சுருந்தோம், ஆனால் இப்போ நாங்கள் 2 பேரும் சிப்ளிங்ஸ் இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சிடுச்சு இல்லையா, அதனால் எங்களால் வந்துட்டு இனிமேல் அமைதியாலாம் இருக்க முடியாது, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது கூட ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க அப்பா அமைதியாகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோயினே சேர்த்து தான் இப்போ அவரோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாரா. ஹீரோயின் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட போயிட்டு, நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருக்கா. அப்போ அவருமே எனக்கு எந்த ஒரு கோவமும் வருத்தமும் இல்லைம்மா, என்னன்னா இது வந்து லவ்ங்கிறது நேச்சர், அது இயற்கையில் வர்றது, யாருக்கு யார் மேலே வரும்னா தெரிய முடியாது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் லீகலான சொந்தக்காரங்க கிடையாது, ஸோ கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் வந்து டேட் பண்ணலாம், நீ மனசார அவனை விரும்புகிற, அவனும் அவனை உண்மையாக விரும்புகிறாங்கிறது விஷயம் உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண தான் செய்வேன் அப்படின்னு சொல்ல இவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. பிறகு அவர் கேட்குறாரு, சரி இப்போ எப்படி வந்து ஊர் உலகத்துக்கெல்லாம் நீ என்னுடைய அடாப்டட் சைல்டு மட்டும் கிடையாது, நிஜமான
பொண்ணுன்னு வந்து அனௌன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் அப்படி எதுவும் வேண்டாமே அப்படின்னு சொல்கிறா. இவர் ஷாக் ஆகிட்டு ஏன் உனக்கான உரிமை உனக்கு கிடைக்க வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் எதுவும் வேண்டாம், இப்போ இந்த விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா அப்போ ஹீரோ வந்துட்டு உங்களுடைய பையன் கிடையாதுங்கிற விஷயத்தையும் வெளியில் சொல்ல வேண்டியது இருக்கும், அதனால் ஹீரோக்கும் கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருமே போர்ட் மெம்பர்ஸ் முதற்கொண்டு அத்தனை பேரும் உங்களை தப்பாக பேசுவாங்க, இதனால் கம்பெனிலையும் பாதிப்பு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கல்யாணம் ஆகிட்டு அஃபேர் வச்சுருந்தீங்க, ஒரே சமயத்தில் 2 பேர் கூட இருந்தீங்கன்னு தெரிஞ்சிருந்தா, அதனால் இது எதையும் செய்யவே வேண்டாம், அப்படியே இருக்கட்டும், ஹீரோ உங்களுக்கு பையனாகவே இருக்கட்டும், நான் அடாப்டிவ் சைல்டாகவே இருக்கேன், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்துட்டு போகட்டும், இதுக்கும் மேலே யாரும் எதுவும் கொஷின் பண்ண மாட்டாங்க இல்லையா, எனக்கு உங்களோட கேரக்டரை அடுத்தவங்க வந்து அசாசினேட் பண்ணுறதுல விருப்பம் இல்லை, அதனால் இப்படியே இருக்கட்டும், நான் எல்லாத்தையும் தாங்கிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நீ எனக்காக தொடர்ந்து சாக்ரிஃபைசஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க, ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பாராட்டி ஹக் பண்ணிக்கிறாரு. ஹீரோயினும் ஒன்றா இருக்காங்களான்னு சொல்லி தாங்கவே முடியாதுன்னு சொல்லி சாய் அந்த பக்கம் கத்தி வம்பு பண்ணிட்டு இருக்கான். அப்போ கிறிஸ் தான் அவளுக்கு ஆறுதலாக இருந்துட்டு இருக்கான். ரொம்ப பணக்காரனாச்சு இருக்க, அவங்க அம்மா கிட்ட ஏதோ சண்டை போட்டுட்டு சொந்த காலில் நிற்கணும் தான் இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கான் போல. இப்போ அவனுடைய அண்ணா அவனை பார்க்க வந்துட்டு நீ தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி சின்னோண்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நீ நடத்திட்டு இருக்கிறதுனால அம்மா உன் வழிக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறியா, இதனால் எதுவுமே மாற போகிறதில்ல, உன்னோட ஸ்டேட்டஸையும் தரத்தையும் தான் நீ குறைச்சிட்டு இருக்க, என்னைக்கா இருந்தாலும் அம்மா அவங்க மனசை மாற்றிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி வீம்பு பண்ணாமல் நேருக்கு நேரில் வந்து மோது, உன்னோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன், அங்கே நம்ம வீட்டுக்கு வா, அம்மா கிட்ட அவங்க கண்ணுக்கு முன்னாடியே இருந்து அவங்களுக்கு ஈக்குவலாக நீ ஃபைட் பண்ணி உன்னோட ஸ்டாண்டில் நில்லு, அப்போ நான் அவனுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன், அதை விட்டுட்டு இப்படி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு என்ன ஏதுன்னு தெரியாத மாதிரியான ஒரு இடத்துல இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்டை வச்சு நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுனால உனக்கு தாண்டா நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இன்னும் ஹீரோக்கு ஃபோன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கலாம். அப்போ ஹீரோ கரெக்டாக ஃபோன் பண்ணிடுறான். என்ன ஒன்றும் மிஸ் பண்ணலையாச்சுக்கு, ஒரு தடவை கூட ஃபோன் பண்ணலை மெசேஜ் பண்ணல அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது அவளும் ஆமாம்மா ஒன்னெல்லாம் யாரும் மிஸ் பண்ணுவா அப்படின்ற மாதிரி வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவுமே என்ன மிஸ் பண்ணலையா, நான்லாம் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, அப்போ உன்னை கூட்டிகிட்டு போனதுலேருந்து நீ கால் பண்ணுவேன், நானும் வந்து மிஸ் பண்ணுறத அவங்ககிட்ட சொல்லணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், சரி போ, உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் அவ்வளோதான் போல், ஆனால் எனக்கு தான் உன் மேலே அதிக ஃபீலிங்ஸ் ஆகிட்டுருக்கு, அதனால தான் உன்னை ஒரு செகண்டும் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவளோட ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருக்கையில் அவளை கொஞ்சம் டீஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லி அவனை ஏமாற்றிட்டு அவன் சொல்கிற அந்த கன்ஃபியூஷன்லாம் கேட்டு இந்த பக்கமாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அதனால் அவங்க அப்பா இப்போ ஹீரோவை பார்க்குறதுக்காக போகிறாரு. ஸோ அந்த சமயத்தில் வந்து ஹீரோ கிட்ட கேட்குறாரு, ஸோ இந்த மாதிரி நிஜமாவே நீங்கள் 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபீலிங்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இடைஞ்சலாம் நான் வரமாட்டேன், எனக்கு என் பசங்களோட சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம், ஸோ கண்டிப்பாக அடுத்தவங்களை பற்றிலாம் நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹீரோவும் இப்போ ஹீரோயினை எப்போ வந்து ஒரு சொந்த பொண்ணுன்னு அனௌன்ஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவரும் இல்லை, ஹீரோயின் வந்து என்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டா இந்த மாதிரி எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவள் எனக்கு எனக்குமே அடாப்டிவ் சைல்டாகவே மற்றவங்களுக்கு முன்னாடி இருக்கிறதாகவும் நீ என் பையனாகவே இருக்கட்டும்னு சொல்லி அவள் கேட்டதுனால நான் அதை வந்து ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கூடவே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு பர்த்டே எனக்கு கிஃப்டாக கொடுத்தேன் இல்லையா, அது உனக்கும் அவளுக்குமான ஜெமினி, அதாவது அவங்களுடைய ராசி வந்து பதிச்ச மாதிரியான ஒரு பெண்டன்ட் இருக்கக்கூடியது, ஸோ அதை வந்து யார் போட்டிருக்காங்களோ அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, ட்வின்ஸ் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் எனக்கு வந்து சொல்லிவிட்டு அதை கொடுத்தாங்க, பட் ஆனால் நீங்கள் 2 பேரும் இப்போ வந்து ஒருத்தர் விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லைஃப் லாங் சோல்மேட்டாக இருப்பீங்க, அதை நீ போட்டுக்கிட்டால் நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்கிறாரு ஹீரோ. அதனால் அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு அதை போட்டுட்டு வந்துடுறான். நீ என்ன இன்னும் ரெக்கவர் ஆகாமல் அதுக்குள்ளே ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அப்படின்னு அவங்க அப்பா கேட்கும்போது அதுக்கு அவனும் ஹீரோயின் நான் இங்கே வரல, ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்கேன்னா ரொம்ப வரிடாக இருப்பான், அதனால் அவளுக்காகன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்து ஒர்க்குக்கு வந்தேன், என்னால் முடியும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டான். அப்போ அவருமே ரொம்ப சந்தோஷம், நீயாவே இப்போ பொறுப்பெடுத்துக்க ஆரம்பித்ததுனால நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் உங்கள் 2 பேருக்கும் மேரேஜும் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோவும் அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவங்க இஷ்டம், எதுனாலும் அவகிட்ட பேசிக்கோங்க, அவள் இஷ்டப்படி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் கீழே இறங்கி வரானா, வந்த உடனே அவனோட முகம் மாறிடுது. அப்படியே அவங்க அப்பாவோட கேபினை மறைச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அவனோட கேபினுக்கு சாயா வராளா, அவன் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நானும் ஹீரோயின் தான் உண்மையாக லவ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஸோ அவனை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ எப்போயாவது உங்ககிட்ட லவ் கன்ஃபெஸ் பண்ணானா, ப்ரப்போஸ் பண்ணானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் எதுவும் பண்ணலை, ஆனாலும் எங்கள் 2 பேருக்கு ஒருத்தர் மனசு தெரியும், நானும் அவன்கிட்ட டேரெக்டாக சொல்லலை, பட் ஆனால் நான் லவ் பண்ணுற விஷயமும் அவனுக்கு தெரியும், அதனால் தேவையில்லாமல் எங்கள் 2 பேருக்கு நடுவில் குறுக்கெல்லாம் வந்துட்டு இருக்காத, மரியாதையாக அவனை வந்து நீ செடியூஸ் பண்ணுற வழியெல்லாம் நிறுத்திட்டு அவன் என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயினும் இந்த வந்துட்டு பதிலே சொல்லாமல் நின்றுட்டு இருக்கும் போது அப்போ அவங்க அம்மா ஃபோட்டோவை பார்த்துட்டு சாயாவும் உங்கள் அம்மாவோட புத்தி தானே உனக்கும் வருது, அவங்க அப்பா வந்து வளைச்சி போட பார்த்தாரு, இப்போ நீ வந்து பணத்துக்காக சொத்துக்காகன்னு சொல்லிட்டு ஹீரோவை உன் கைக்குள்ளே போட்டுக்கணும்னு பார்க்குறல்ல, உங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறமும் நீ திருந்தலை, அவங்களோட புத்தி அப்படியே வருது இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் அம்மாவை பற்றி தப்பாக பேசாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பொலின்னு அவளுக்கு ஒரு அறை கொடுத்துட்றா. இதனால் சாயாக்கு
பயங்கரமாயிட்டு கோவம் வந்துட ஹீரோயினும் பார்த்து மறைக்கிறா. ஹீரோயினும் இங்கே பாரு, ஹீரோ வந்து உங்ககிட்ட சொல்லலை, தேவையில்லாமல் நீ அவர் கற்பனை பண்ணிக்கிட்டு என்கிட்ட வந்து கத்தாது. அது மட்டும் இல்லாமல் என்னை பற்றி பேசுறதோடு நிறுத்திக்கோ. நான் போயிருந்தப்போ எங்கள் அம்மாவை பற்றி ஏதாவது பேசினா நான் அமைதியாக இருக்க மாட்டேன்னு உடனே என்கிட்ட இருந்து அவனை ஸ்டீல் பண்ணிட்டு இப்போ வாய் வேற உனக்கு கிளியுதான்னு சொல்லிட்டு சாயா வந்து ஹீரோயினை போட்டு சமத்தியாக அடிக்க ஆரம்பிச்சிடுறா. அவள் கழுத்தை பிடிச்சும் நெரிக்க ஆரம்பிச்சிடுறா. இங்கே சத்தம் கேட்டுட்டு கேபினுக்கு வெளியில் மற்ற எம்ப்ளாயிஸ் எல்லாம் இவங்களை வேடிக்கை பார்க்கறதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ சாயாவும் நான் ஆல்ரெடி உனக்கு ஒரு வார்னிங் கொடுத்தேன் இல்லையா, ஹீரோ வந்துட்டு என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினச்சோன்னா உனக்கு கொஞ்சம் வேணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு இவ கழுத்தை நடிச்சிட்டு இருக்கும் போது தான் அங்கே சத்தம் கேட்டு ஹீரோ வரானா. எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு உடனே ரூமுக்குள்ளே ஓடி போயிட்டு சாயாவை இழுத்து தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளும் கழுத்து வலிக்குது, ப்ரீத் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து ஹர்ட் ஆகிட்டு நின்றுட்டு இருக்கா. நீ தேவையில்லாமல் இவளை எதுக்கு ஹர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவன் சாயாவை திட்டான். சாயாவும் என்ன கேள்வி கேட்குறியா, அவளுக்காக சப்போர்ட் பண்ணுறியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நான் கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு சாயாவும் நீ எனக்கு சொந்தமானவன், எனக்கு மட்டும் சொந்தமானவன், அவள் ஒன்றை செடியூஸ் பண்ணி உன் கூட ஸ்லீப் பண்ணிட்டா, அதுக்காக நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது, இப்பயும் ஒன்றும் ஆகலை, அவளை அப்படியே விட்டுட்டு வந்துரு, நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நாம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோவும் என்ன வளரிட்டுருக்க, நீ யாரும் என்னை செடியூஸ் பண்ணலை, யாரும் என்ன கல்யாணத்துக்கு ஒன்று ஃபோர்ஸ் பண்ணலை, நானாக தான் இவளை விரும்ப ஆரம்பித்தேன், அதுக்காக தான் நாங்கள் ஸ்லீப் பண்ணோம், இப்போ கல்யாணம் பண்ணணுங்கிறதும் என்னோட முடிவு தான், என்னை யாரும் கட்டாயப்படுத்தலை, இதை உன் தலையில் நீ ஏற்றிக்கோ, தேவையில்லாமல் அவளை ஹர்ட் பண்ணுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறா. சாயாவும் இல்லை நீ போய் சொல்கிற, நான் நம்ப மாட்டேன், கண்டிப்பாக நீ அவளை விரும்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டுட்டு எனக்கு என்னை பற்றி தெரியாதா, தேவையில்லாமல் எனக்கு பிடிச்சவளை நீ ஹர்ட் பண்ணணும்னு நடுவில் வந்தேன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி கூட நான் யோசிக்க மாட்டேன், உன்னை வந்து என் வாழ்க்கையிலேருந்து முழுசாக நீக்கிடுவேன், இப்போ இங்கேருந்து கிளம்பு, நீ அமைதியானதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன், அது வரைக்கும் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். சாயா ஹீரோயினை முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். பிறகு ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு, அடிபட்டிருக்கா, டாக்டர்கிட்ட போகலாமா என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்கானா. அவளும் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு தயக்கத்தோடவே அவங்ககிட்ட கேட்குறான். சாயா வந்து நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறதா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இவன் வந்து அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறான். உடனே அவளும் சாயா அவனை லவ் பண்ணுறாங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னோடனே எனக்கு அது தெரியும், பட் ஆனாலும் அவள் இந்த எக்ஸ்டெண்டுக்கு போவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, எனக்கு அவள் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே கிடையாது, என் லைஃப்பில் எங்கள் அம்மாவுக்கு அப்புறம்னு நான் க்ளோஸாக நினச்சி க்ளோஸாக உண்மையாக பழகின ஒரே பொம்பளை நீ மட்டும்தான், அதனால் நீ என்னை சந்தேகப்படாதன்னு உடனே நான் சந்தேகம்லாம் படலை, ஜஸ்ட் அவள் சொன்னது கான்ஃபிடென்ட்டாக இருந்ததுனால நான் உங்ககிட்ட கேள்வி தான் கேட்டேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ நீ உன் ஃப்ரெண்டை எதிர்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணலையா, இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறான். அப்போ ஹீரோவும் கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு அங்கே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நாம் வந்துட்டு லவ் பண்ணுறது உண்மை தானே, ஸோ நடுவில் யார் வந்தாலும் நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அழுதுகிட்டே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட கட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கானாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஹீரோயின் தான் காரணம்னு அழுதுட்டு இருக்கும் போது காட்டா ஃபோன் பண்ணிவிட்டு நீ அவள் தப்பு பண்ணிட்டாதாண்டா, இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கிற அளவுக்கு நீ போவ அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷம் பழக்கத்தை இவள் புதுசாக வந்தவளுக்காக நீ விட்டுருவியா அப்படின்னு சொல்லி கோயப்படுறான். அதுக்காக நம்ம ஹீரோவும் அவளை கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டாடா, இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன், நான் அந்த மாதிரி கோவமாயிட்டு பேசலைன்னா கண்டிப்பாக சாயா அந்த இடத்துலேருந்து கிளம்பியிருக்க மாட்டான், அந்த சமயத்தில் அவளை எப்படி அங்கேருந்து கிளப்புறதுன்னு மட்டும்தான் என் மைண்டில் ஓடிச்சு, அதுக்கேற்ற மாதிரி நான் பேசிட்டேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை, நான் சொன்னங்கிறதுக்காகலாம் அந்த மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன், அவள் எனக்கு ரொம்ப முக்கியமானவ, நீ கொஞ்சம் அவளை நல்லா பார்த்துக்கோ, நான் அவள் கொஞ்சம் காமானதுக்கப்புறமா அவகிட்ட வந்து பேசுகிறேன், புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல காட்டாவும் இந்த பக்கத்துலேருந்து பார்த்துட்ருக்கானா. அங்கே கிறிஸ் வந்து இவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டுலாம் இருந்துகிட்ருக்கான். சாயாவும் ஹீரோ வந்து என்னை விட அவளுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கான், அப்போ இத்தனை வருஷத்தில் அவனுக்கு கொஞ்சம் கூட நான் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு தானே நினச்சிருப்பான், என் மேலே அவனுக்கு ஒரு காதல் கூடமா இல்லை, 1% கூடமா என்னோட மனசை பற்றி அவன் புரிஞ்சுக்கலை அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும் போது கிறிஸும் அவன் வந்து அப்படி இருக்கான் அப்படிங்கிறது தான் ஆரம்பத்துலேருந்தே நான் அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நீ தான் என்ன நம்பாமல் திரும்ப திரும்ப அவன்கிட்ட போயிட்டு இப்படி ஹர்ட் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது இவளும் என்னோட ஃபீலிங் எல்லாம் உனக்கு எங்கே புரிய போகுது, என்னோட ஹார்ட் பிரேக் உனக்கு எப்படி புரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது யாருக்கு எனக்கு புரியாதான், எனக்கு ரொம்பவே நல்லா புரியும், நான் பல வருஷமாக இதை தான் அனுபவிச்சுட்ருக்கேன், நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன், நீ பீட்டை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறியோ அந்த அளவுக்கு சொல்ல போனால் அதை விட கூட கூட நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன், இருந்தாலும் என்னோட லவ் செல்ஃபிஷாக கிடையாது, நீ சந்தோஷமாக இருந்தால் போதும்னு நினச்சேன், பீட் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பற்றி கேர் பண்ணிப்பான், உன் மேலே லவ் வரும்னு நினச்சேன், பட் அவன் ஹீரோயினை தான் விரும்புகிறாங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் உன்னை பல முறை நான் தடுக்க பார்த்தேன், நீ நான் சொல்கிற பேச்சை கேட்டு நம்பவே கிடையாதுன்னு சொல்ல ஷாயா அதெல்லாம் கேட்டு பயங்கரமாயிட்டு ஷாக் ஆகிறா. அதுக்கு பிறகு கிறிஸோட இந்த கன்ஃபியூஷனை அவளுக்கு எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியல.
தெரியல. அப்படியே அமைதியாயிட்டு அழுதுட்டு இருக்கும்போது கிறிஸ் வந்து நீ எதுவும் யோசிக்காத, நான் உன்னை பல முறை மறக்கணும்னு ட்ரை பண்ணேன், பட் என்னால் மறக்க முடியலை, ஆனால் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் இதுலேருந்து நான் வெளியில் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது உடனே சாயாவும் எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு கிறிஸ், நான் வந்து ஹீரோவை மறந்துடணும், நான் பீட்டை பற்றி யோசிச்சு இதுக்கும் மேலே ஹர்ட் ஆகக்கூடாது, என்ன எப்படியாவது அவனை மறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் அவனுக்கு வாக்கு கொடுக்குறேன், கண்டிப்பாக அவனை நீ மறக்கிறதுக்கு திரும்ப வந்து நீ நார்மல் ஆகிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் நெத்தியில் ஒரு கிஸ் கொடுக்குறானா. இதை வந்து காட்டா வெளியிலேருந்து பார்த்துட்றான். அவனுக்கு இப்போ தான் கிறிஸ்க்கு வந்து இவன் மேலே இருக்க ஃபீலிங்ஸே புரியுது. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து கிறிஸ் வந்து சாயாவை தனியாக விடாமல் டெய்லியுமே அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அவள் அப்செட்டாக இருக்கா, ஹீரோவை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கான்னு அவனுக்கு தெரியுது. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு ஏதாவது பேச்சு கொடுத்து அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கே பார்த்துட்டு இருக்கா. நாட்கள் ஓடிட்டே இருக்க ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதனால் இவங்க வந்து ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. 2 பேரும் பயங்கரமாயிட்டு போஸ் கொடுத்த ஒரு கெமிஸ்ட்ரியில் போயிட்டு இருக்கும் போது தான் ஹீரோவும் ஒரு நாள் வந்து இங்கே ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கானா. அப்போ ஹீரோயின் வந்தோடனே வா போகலான்னு சொல்லி கூப்பிடும் போது அவளும் உன் மொபைலை கொடுன்னு சொல்லி கேட்குறான். அவனும் வந்து எதுக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்து கொடுக்குறான். அந்த சமயத்தில் அவன் என்ன பண்ணுறான்னா இப்போ வந்து அவங்க ஷூட்டில் எடுத்த ஃபோட்டோ ஒன்று 2 பேருக்குமே வால்பேப்பராக செட் பண்ணிவிட்டு பார்த்தியா நம்ம 2 பேர் ஃபோன்லேயும் ஒரே மாதிரி தான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஹீரோ வந்து அதை வாங்கி பார்க்குறான். பட் ஆனால் அதுக்கு பெருசாக அவன் ரெஸ்பாண்டெல்லாம் பண்ணல. இதுக்கு தான் ஃபோனை கேட்டியா, சரிவா டைம் ஆச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேசிகிட்டே அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோயினும் வந்துட்டு அது பெருசாக கண்டுக்கலை. அங்கேருந்து ஆசையாக கிளம்பிட்டு இது எல்லாத்தையுமே அவளோட பெஸ்டிக்கு வந்து அனுப்பி விட்டுட்ருக்கேன். அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு உட்காந்துருக்காளா. இப்போ இவளும் காட்டாவும் பேர் மாதிரி. ஸோ இவங்க 2 பேரும் பயங்கரமாயிட்டு அடிச்சுப்பாங்க. ஆனால் எப்போவுமே ஒன்றா தான் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து இவள் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவனுமே கூட வந்து பார்க்குறானா. நல்லா இருக்குல்ல ஜோடி பொருத்தம் அப்படின்னு அவன் சொல்லும் போது ஹீரோயின் அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் இப்போ தான் சிரிச்சு நான் அவளை பார்க்குறேன், இப்போ அவள் முகத்தில் இருக்கிறது உண்மையான சிரிப்பு அப்படின்லாம் சொல்லிட்டு உன் ஃப்ரெண்டு வந்து அவளை நல்லா பார்த்துக்கணும்னு நீ வேண்டிக்கோ, இல்லை நான் நீயும் சேர்ந்து என்கிட்ட மாட்டினேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் காட்டாவும் கிறிஸ் கிட்ட போயிட்டு பேசுகிறானா. ஸோ இப்போ வந்து இவன் கேட்குறான், இந்த மாதிரி சாயா வந்துட்டு மறந்துட்டாளா, நீ ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிறிஸ் வந்து இல்லை அவள் இன்னும் நார்மலான மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்கிறான். அப்போ நாளைக்கு வெட்டிங்க்கு அவள் வரமாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு காட்டா கேட்கும்போது ஏண்டா நீ மனசாட்சியோடு தான் பேசுறியா, அவள் எத்தனை வருஷமாக அவனை விரும்பிட்டு இருக்கான்னு உனக்கே தெரியும் இல்லையா, இப்படி இருக்கும்போது அவளை ஃப்ரெண்டுங்கிற பேரில் அந்த மேரேஜுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இன்னும் கொஞ்சம் அவன் மனசை உடைக்கணும்னு பார்க்குறியா, அதெல்லாம் வேண்டாம், வராமல் இருக்கிறது தான் நல்லது, அவள் வந்து கொஞ்சம் அது மென்டலி நார்மலாக இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். காட்டாவும் சாரிடா யோசிக்காமல் பேசிட்டேன் அப்படின்னு கிறிஸ் கிட்ட வருத்தப்படுறான். அவனும் சாயா கண்டிப்பாக மனசு மாதிரி உன்னை ஏற்றுப்பான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கிறிஸ் வந்து அவள் என்னை ஏற்றுக்கணும், என்னை விரும்பணுங்கிறதுக்காகல நான் அவள் கூட இப்போ இருக்கலை, அவள் நல்லா இருக்கணும், அவள் பழைய மாதிரி சந்தோஷமாக இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோட ஒரே குறிக்கோள், அவள் என்னை காதலிக்கணுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் நான் எதுவும் பண்ணலடா, அவ்வளோ செல்ஃபிஷ் இல்லை நான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா இங்கே சாயா வந்து நான் மீட் பண்ணலாமா, நான் அவனை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லும் போது அவள் அதெல்லாம் வேண்டாம் நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை எடுக்காமல் கட் பண்ணி விட்டுட்டு பிறகு அவனுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விட்டுடுறான். இதனால் கிறிஸ் கொஞ்சம் ஹர்ட் ஆகுறான். இன்ன வரைக்கும் வந்து அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறா, க்ளோஸ் ஆக மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணமும் நல்லபடியாக நடக்குது. ஸோ இவங்களோட மேரேஜில் வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சாயா அங்கே இல்லை, மற்றவங்கெல்லாம் அவங்களுக்காக ஜென்யூனாக ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. கிறிஸுமே ஹீரோயினுக்காக சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். ஸோ அப்படி வந்து அவங்க ஃபோட்டோஸ் அது இதுன்னு எல்லாம் எடுத்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் அவங்களோட அப்பா இப்போ வந்து மேரேஜ் பற்றின அட்வைசஸ்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் உங்கள் லவ்வுக்காக எப்படி போராடினீங்களோ அதே மாதிரியே நாளைக்கு வந்து அந்த லவ்வை தக்க வச்சுக்கிறதுக்காக உங்கள் மேரேஜுக்காகன்னு சொல்லிட்டு அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காரு. அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய மெய்டும் வந்துட்டு சரி ஃப்ளார்ஸ் எல்லாம் சீக்கிரம் தூக்கி போடுமா, அடுத்தது யாருக்கு கல்யாணம் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட் ஆகிட்டு சொல்ல ஹீரோயினை வந்துட்டு எல்லாருமே அந்த இடத்துல பூஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவனை திரும்பி நின்றுட்டு ஃப்ளார்ஸை தூக்கி போடுறாளா, அது பார்த்தா அங்கே வரக்கூடிய சாயா தான் அதை கேட்ச் பண்ணுறா. சாயா அந்த இடத்துல பார்த்த உடனே அத்தனை பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ அங்கே சாயாவும் உள்ளே வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு வாழ்த்துக்கள், உன்னோட வெட்டிங் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போயிட்டு விஷ் பண்ணிட்டு தனியாக வந்து உட்காந்துட்டு இருக்கா. கிறிஸ் அங்கே வந்து பேச்சு கொடுத்த உடனே அவளும் நான் தனியாக இருக்கணும், நீ கிளம்புன்னு சொல்கிறா. நீ தனியாக இருக்கணும்னா அப்பார்ட்மெண்ட்லேயே இருந்திருக்கணும், இத்தனை பேருக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கக்கூடாது, உடனே நீ ஏன் ஹெட் பண்ணிக்கிற, நீ இன்னும் அவனை முழுசாக மறக்கவே கிடையாது இல்லையா, அதனால தானே இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு என்னை பற்றி கண்டிப்பாக புரியாது, என்னோட மனசு உனக்கு எனக்கு புரிய போகிறதில்ல, நீ உன்னோட ஸ்டேட்லேருந்து ஈஸியாக சொல்லிட்டு தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பித்தோடனே கிறிஸ் வந்து அவளுக்கு கண்ணீரெல்லாம் தொடச்சி விட்டுட்டு நான் உன்னை புரிஞ்சுக்க தான் ட்ரை பண்ணுறேன், நீ நானும் ஒரே நிலைமையில தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்கிறான். சரி இதுக்கும் மேலே நான் உனக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உனக்கு எல்லாமே பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கோவப்படுறேன்னு கேட்கும்போது இனிமே நீ எதுவுமே பண்ணாத, உன் வேலையை மட்டும் பார்த்துக்கோ, என்ன நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். கிறிஸ்க்கு இதனால் ஹர்ட்
ஆகுது. பட் ஆனாலும் அவகிட்ட அவன் வேறு எதுவும் பேசல, அமைதியாகிடுறான். ஹீரோயினுக்கும் அன்றைக்கி நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா. ஸோ அப்போ வந்து அவங்களோட வழக்கப்படி எல்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு போவாங்க போல். ஸோ அந்த மாதிரி வந்து இவருமே வந்து அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்து நிறைய வந்து பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அது வரைக்கும் ஹீரோவும் ஹீரோயினும் கை கோர்த்துக்கிட்டு அவர் சொல்கிறது எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு பொறுமையாக கேட்டுட்ருக்காங்களா. இப்போ அவங்க அப்பா அங்கேருந்து கிளம்பின உடனே ஹீரோயினோட கையை உதறி தள்ளிட்டு எழுந்து நிற்கிறான். ஹீரோயின் இதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறான். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். ஹீரோ பதில் சொல்லாமல் அவன் வாட்டுக்கு புதுசாக வேறு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் அங்கே பாத்ரூமுக்கு போயிடுறான். ஸோ அவன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இங்கே ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்துட்டுருக்கா. அவன் பார்த்தோன்னா யூஸ்வலாக ட்ரெஸ் பண்ணுற மாதிரி கேஷுவல் வேர் போட்டுட்டு வந்துட்டு அவன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அங்கேருந்து திரும்புறானா. ஹீரோயின் உடனே போயிட்டு அவனை தடுத்து நிறுத்துறான். என்ன பண்ணுற நீ, எதுக்காக இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் அமைதியாகவே இருக்கான். அவளை வேலைக்கு விட்டுட்டு திரும்ப நடக்க ஆரம்பிக்கிறான். எங்கே போகிற நீ, இன்றைக்கி நம்மளோட வெட்டிங் நைட்டு, நீயும் நானும் ஒன்றா இந்த ரூமில் தான் இருக்கணும், இந்த ரூமை விட்டு நைட் ஃபுல்லாக வெளியிலே வரக்கூடாது, ஒன்றா தான் இருக்கணும், அப்பா சொன்னதை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ ஹீரோமே நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, தொல்லை பண்ணாதன்னு சொல்கிறான். ஃப்ரெண்ட்ஸா, அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி நீ என்னை தனியாக விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். நான் இப்போங்கிறது கிளம்ப தான் போகிறேன், உன்னால் என்ன முடியும் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு புரியுதா புரியலையா, எனக்காக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி வெட்டிங் நைட் அன்றைக்கி தனியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, இப்போ நான் உன்னை விட்டுட்டு போயிட்டா செத்துருவியா, நீ சாக மாட்டல்ல, அப்போ இரு நான் நாளை காலையில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். பயங்கரமாக ஷாக் ஆகிடுறான். உனக்கு என் மேலே ஏதாவது கோவமா, நான் ஏதாவது பண்ணேன்னா என்கிட்ட பதில் சொல்லு, நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், இப்படி கிளம்பாத அப்படின்னு சொல்கிறான். இவன் சட்டை செய்யாமல் வந்துடுறான். அதுக்கப்புறம் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வேகமாயிட்டு அந்த இதை வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே இருக்கான். பைக்கோட சவுண்டு வந்து உள்ள அவங்க அப்பாவுக்கு கேட்கணுங்கிறதுக்காக. அப்பா பார்த்தோன்னா இப்போ ஹீரோனோட அம்மா ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு, நம்ம பொண்ணை நீ ஆசைப்பட்ட மாதிரியே நல்லபடியாக வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், அவள் லைஃப்பை பற்றி இனிமேல் நீயும் நானும் கவலைப்படவே வேண்டாம், அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ரொம்ப லவ்வில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிட்டு, இங்கே நாம் வந்து லவ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டோம், ஆனால் நம்ம பொண்ணுக்கு அப்படி நிலமை இல்லைன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ தான் வண்டி சவுண்டு கேட்குதா. இவரும் ஹீரோவோட வண்டி சவுண்ட் மாதிரி இருக்கே, எங்கே போகிறான் இந்த நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது ஹீரோவும் இந்த பக்கத்தில் அவங்க அம்மாவோட டைரியை வந்து வாசிச்சிருப்பான் இல்லையா. வெட்டிங் நைட் அன்னைக்கு உங்கள் அப்பா வந்து அப்படிங்கிற ஒரு லேடியை தேடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்காக தான் இவன் இப்படி பண்ணுறான் போல். அந்த அவன் வாசித்த அந்த வேர்ட்ஸ் தான் அவனுக்கு மைண்டுக்கு வருது. அவங்க அப்பா இப்போ அங்கேருந்து எட்டி பார்க்குறாருன்ற பார்த்த உடனே அவன் பதில் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறான். உடனே ஹீரோடைய ரூமுக்கு வந்துட்டு, என்னாச்சு, அவன் எங்கே பைக் எடுத்துகிட்டு போயிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் அவனுக்கு ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட் வேலையாமா, ஒரு கால் வந்துச்சு, அதனால தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறான். இவன் வந்து பொய் சொல்கிறான்னு அவனுக்கு புரியுது. இருந்தாலும் அவன் அவனுக்காக வந்து காப்பாற்றுறதுக்கு தான் பொய் சொல்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அமைதியாகிடுறாரு. இப்படி வெளில போகக்கூடாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான்ல, இரு நான் அவனை வர சொல்கிறேன்ட்டு அவன் கால் பண்ணிகிட்டே இருக்காரு. இந்த இடத்துல ஹீரோ பார்த்தோன்னா இப்போ ஸ்ட்ரைட்டாக சாயாவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வரான். ஸோ அங்கே சாயாவும் டோர் ஓப்பன் பண்ண உடனே அவனை பார்த்துட்டு அப்படியே ஷாக் எல்லாம் ஆகலை. அவளை வந்து குட்டி ஃப்ளாஷ்பேக் வந்து யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலாக இவன் வெட்டிங்க்கு முன்னாடி சாயாவை வந்து மீட் பண்ணியிருப்பானாட்ருக்க. ஸோ அப்போ வந்து இங்கே இவன் என்ன சொல்லுவானா, ஹீரோயினை நான் ரிவெஞ்ச் பண்ணுறதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கான். சாயா வந்து இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, ரிவெஞ்ச் பண்ணணும்னா என்ன ஹர்ட் பண்ணுவியா, என்ன அன்றைக்கி எவ்வளோ ஹர்ட் பண்ணிட்ட தெரியுமா அவன் வார்த்தையால் அப்படின்னு சொல்லும்போது, இதுவும் என்னோட பிளான் தான், அப்படியெல்லாம் பண்ணாதான் அவன் என்னை நம்புவா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ இவன் பேசிக்காக என்ன பண்ணுறான்னா, சாயா கிட்ட அவங்க அம்மாவோட டைரியில் எழுத வேர்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே சொல்லிடுறான். இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெட்டிங் நைட் அன்றைக்கி விட்டுட்டு போயிட்டாங்க, அதனால தான் எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டான என்னோட பயாலஜிக்கல் ஃபாதர் கூட இருந்திருக்காங்க. பிறகு அவரோட போகையில் அவர் வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ எங்கள் அம்மா கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு செத்தாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அப்பாவும் ஹீரோயினோட அம்மாவும் தான். ஸோ அவங்க 2 பேரையும் நான் ரிவெஞ்ச் பண்ணி தீரணும், எங்கள் அம்மா அனுபவித்த வலியை அந்த பொம்பளையோட பொண்ணும் அனுபவிக்கணும், அதனால தான் நான் இவ்வளவும் பண்ணிகிட்ருக்கேன், உன்னால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவளும் வந்துட்டு, நீ இந்த அளவுக்கு பேசிகிட்ருக்கனா அப்போ ஹீரோயினை நீ லவ் பண்ணவே கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சத்தியமாக நான் அவளை லவ் பண்ணலை, நடிச்சுட்டு தான் இருந்தேன், என்னோட மனசில் எனக்குன்னு இருக்க பொண்ணு வந்து நீ மட்டும்தான், ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே எனக்குன்னு முழுசாக லாயலாக இருந்தது, எனக்காக சப்போர்ட்டாக என் கூடவே நின்றுட்டு இருந்தது எல்லாமே நீ மட்டும்தான், நான் எந்த முடிவு எடுத்தாலும் நீ என்னை தள்ளி விட்டுட்டு போகலை, எனக்கு வர சொல்லலை, நான் தப்பே பண்ணியிருந்தாலும் நீ எனக்கு சப்போர்ட்டாக நின்ன இல்லையா, அந்த விஷயத்தினால தான் சாயா என்னால் உன்னை விட்டு போக முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உன்னால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் பண்ணு, நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவளும் நிஜமாவே தான் சொல்கிறியா, அப்போ உனக்கும் என்னை பிடிக்குமான்னு உடனே, சத்தியமாக எனக்கு உன்னை பிடிக்கும், என் கூடவே இருக்கக்கூடிய ஒருத்தியை எனக்கு எப்படி பிடிக்காமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே சந்தோஷமாகிட்டு அவன் கேட்குறான், அப்படின்னா இத்தனை வருஷமா எனக்கு உன் மேலே இருந்த காதல் உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோவும் எனக்கு தெரியும், பட் ஆனால் எனக்கு தான் டைம் எடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, இப்போ நீ இவ்வளோ தூரம் சொன்னதே எனக்கு போதும், நான் இப்போயுமே உனக்கு சப்போர்ட்டாக நிற்கிறேன்,
நீ என்ன வேணுமோ பண்ணிக்கோ, என்ன ஹெல்ப் வேணுனாலும் சொல்லு, நான் உனக்காக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். எனக்கு நாம் 2 பேரும் ஒன்றா இருக்கிறது மட்டும் தான் முக்கியம். அதனால் நான் உனக்காக உன்னோட சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் பீட் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவனும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, என்னோட வெட்டிங் நல்லபடியாக நடக்கணும், அதுக்கப்புறம் தான் நாம் பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோன்னு சொல்லி அவகிட்ட ஷேர் பண்ணிக்கிறான். அந்த பிளான் படி தான் அவங்க அப்பா அவங்க அம்மா விட்டு போயிட்டாருன்றதுனால தான் இவன் வந்து அதே மாதிரியே ஹீரோயினும் அனுபவிக்கணுங்கிறதுக்காக வெட்டிங் நைட் அன்னைக்கு அவளை தனியாக விட்டுட்டு இப்போ சாயாவை பார்க்கறதுக்குன்னு வந்திருக்கான். சாயா வந்து உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் இந்த விஷயத்துலன்னு ஒத்துக்கிட்டேன், ஆனாலும் உனக்கு அவன் மேலே காதல் இல்லையா என்ன, என்கிட்ட ஒரு முடிவாக சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இந்த கேள்வி நீ எத்தனை தடவை தான் என்கிட்ட கேட்பேன்னு சொல்கிறான். அதுக்கு அவளும் நீ தெளிவாக பதில் சொல்ல மாட்டேங்கிறியே, நீ அவளை விரும்பியிருந்தா இதோட இந்த விஷயத்தை வந்து விட்டுருக்கலாம், இல்லை நீ அவளை விரும்பலை, இது நிஜமாவே வெறும் ரிவெஞ்ச் மட்டும்தான்னு சொன்னால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, நீ உள்ளே வா எதனாலும் உள்ளே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் கூட்டிகிட்டு போகிறானா. அந்த சமயத்தில் தான் கிறிஸ் வந்து சாயாவை பார்க்குறதுக்காக வந்திருக்கானாட்ருக்கு. ஸோ இவங்க பேசுகிறதெல்லாம் அரையும் குறையுமா அவன் கேட்டுடுறான். இப்போ ஹீரோ வந்துட்டு வெட்டிங் நைட் அன்னைக்கு அவன் வீட்டில் இல்லாமல் இங்கே வந்திருக்காங்கிறது அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது. இங்கே ஹீரோயினை வந்துட்டு அவங்க அப்பா கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காரா. அப்போ அவளும் ஹீரோக்காக என்னென்னவோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. இப்போ அவருக்கு லைட்டாக மைண்டில் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் வருது. ஹீரோவோட அம்மாவை வெட்டிங் நைட் அன்னைக்கு எனக்கு ஒன்று பிடிக்கல, நான் சாவை தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் எனக்கு உலகம் அப்படின்னு அவர் அங்கேருந்து கிளம்பி போனதையும் அவங்க அம்மா அந்த இடத்துல கத்திக்கிட்டே என்னை வெளியிட்டு போகாதீங்க, வெட்டிங் நைட் அன்னைக்கு நாம் 2 பேரும் ஒரே ரூமில் தான் இருந்தாகணும்னு கத்துனதையும் இவர் யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை ஹீரோ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி பண்ணுறானான்னு யோசிக்கிறாரு. ஆனால் அடுத்த செகண்டே அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இந்த விஷயம் எனக்கும் அவளுக்கும் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே சமாதானமும் சொல்லிக்கிறாரு. இப்போ ஹீரோ கிட்ட இந்த மேரேஜ் என்னால் பார்க்க கூட முடியல தெரியுமா, எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆச்சு தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது இது வெறும் ஆக்ட் மட்டும்தான், அதை நீ மனசில் வச்சுக்கோ, எனக்கு நிஜத்தில் அவள் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாது, அவளை வந்து ஹர்ட் பண்ணணும், எங்கள் அப்பாவை ஹர்ட் பண்ணணுங்கிறது மட்டும்தான் என் மைண்டில் இருக்குது அப்படின்னு எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கான். சாயாவுமே இதெல்லாம் கேட்டுட்டு ஆனாலும் எனக்கு என்னவோ கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குது, அதுக்கு காரணம் உன்னோட பார்வை தான், நீ என்ன கூட இந்த மாதிரி பார்த்தது கிடையாது, ஆனால் அவளை நீ பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவுடைய அப்பா இங்கே அவனுக்கு மாற்றி மாற்றி கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவன் அந்த கால் எல்லாம் பார்க்குறான், பட் ஆனால் கால் வந்து அட்டென்ட் பண்ணலை, அது வாட்டுக்கு அடிச்சுட்டே இருக்கட்டும்னு சொல்லி ஃபோனை சைலண்டில் போட்டுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கான். சாயாவும் உன்னை அதை கேர் பண்ணிக்கிட்டு தான் அவர் இவ்வளோ தடவை கால் பண்ணுறாரு போல் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன வேணாலும் பண்ணிக்கட்டும், எனக்கு தேவை அவரை பழி வாங்கணும், ஸோ இப்படி அவர் உட்காந்துருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுடுறான். ஹீரோவோட அப்பாவுக்கு இப்போ சந்தேகம் அதிகமாகிட்டே இருக்குது, ஹீரோ இதெல்லாம் வேணும்னே பஞ்சானோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத ப்ரீஃபாக சொல்கிறேன். ஹீரோ என்னன்னா ஹீரோயினுக்கு மேலே தனக்கு ஃபீலிங்ஸே கிடையாது, அவங்க அப்பாவையும் ஹீரோயினையும் கொஞ்ச நாள் வச்சு செய்யணும், அதுக்கு தான் இந்த மேரேஜ் பண்ணேன், எங்கள் அம்மா கஷ்டப்பட்ட அதே வேதனையை அவள் அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்நேரத்துக்கு அவளை விட்டுட்டு இங்கே வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது இவளுமே வந்துட்டு இப்போ கிறிஸும் இவங்கெல்லாம் என் மேலே கோவமாக இருப்பாங்களே அப்படின்னு சொல்லும் போது அடுத்தவங்களை பற்றிலாம் பேசாத, ஏன் நம்மளை பற்றி மட்டும் பேசு அப்படின்னு சொன்னோன்னே அப்போ உனக்கு நிஜமாவே என்னை பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது அவனும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவளும் சரி அப்போ இன்னைக்கு நைட்டு நீ என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து லைட்டாகிட்டு கிஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஹீரோவுமே வந்து அவளை தடுக்காமல் அவளுடைய அந்த அட்வான்ஸஸ் எல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் இருந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தா இவங்க 2 பேரும் ரெடி ஆகிட்டு அங்கே காட்டாவுடைய கிளப்புக்கு தான் வராங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் கிறிஸும் அங்கே உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கானா. காட்டா இவங்க 2 பேரும் ஒன்றா பார்த்தோன்னே செமையாயிட்டு கோவமாயிட்டான். என்னடா கல்யாணமான அன்னைக்கே வேற ஒருத்தி கூட வெளியில் வந்திருக்க, நாம் வந்து சாயாவை என்னதான் ஃப்ரெண்டுன்னு க்ளோஸாக பார்த்தாலும் அவள் ஒரு பொண்ணுடா, உன்னோட ஒய்ஃபை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட வந்திருக்கிறது ரொம்ப தப்புடா, மரியாதை வீட்டுக்கு கிளம்பிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து காதலே வாங்காமல் இருந்துட்டு இருக்கான். கிறிஸை பார்த்துட்டு உடனே காட்டாவும் ஏன்டா நீ தான் எல்லாத்துக்கும் சப்போர்ட்டுக்கு வருவல்ல, இப்போ பேசுடா, அவன் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கான் பாரு, அந்த பொண்ணு அங்கே எப்படி ஹர்ட் ஆகிருப்பா, நம்மளோட ட்ரெடிஷன் படி ரூமை விட்டு வெளியில் வரக்கூடாதுடா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ யாருமே சட்டை செய்யாமல் இருக்காங்க. பிறகு காட்டா சாயாவை தனியாக கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா, அங்கே அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஸோ ஒன்னால் அவனை மறக்க முடியலன்னா நீ மறக்கதான் ட்ரை பண்ணணும், விலகி தான் இருக்கணுமே தவிர எதுக்காக இப்போ அவனை வந்து உன்னோட வீட்டுக்கெலாம் வர வச்சு எதுக்கு அவனோட சுற்றிட்டு இருக்கன்னு கேட்கும்போது இங்கே பாரு நான் ஒன்றும் யாரையும் வர வைக்கல, அவனாக தான் என்ன தேடி வந்தான், அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் என்ன பிரச்சனையோ அவன் பொண்டாட்டி வந்து அவனை ஒழுங்காக பார்த்துக்கல, அதனால் ஃப்ரெண்டாக என்னோட சப்போர்ட் வேணும்னு என்ன தேடி வந்துட்டான்னு உடனே நீ ஃப்ரெண்டாக மட்டும் தான் அவனை நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே பாரு அவனை பற்றி ஏதாவது கேள்வி இருந்தால் அவன்கிட்ட கேட்டுக்கோ, அதுக்கு தைரியம் இல்லாமல் என்கிட்ட வந்து சும்மா நொயினேங்காத அப்படின்னு சொல்லிட்டு சாயா அங்கேருந்து கிளம்பிடுறான். ஏற்கனவே இவங்க 2 பேரும் அப்பார்ட்மெண்ட்டில் ஒன்றா பார்த்ததுல சம காண்டில் இருக்கானா. இப்போ ஹீரோ வேற வந்து இவன் கூட ஒன்றா ட்ரிங்க் பண்ணலாமான்னு கேட்க இவன் கடுப்பாயிட்டு அங்கே ஹீரோயினை ஹர்ட் பண்ணிவிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை எதுக்கடா கல்யாணம் பண்ண அப்படின்னு பயங்கரமாயிட்டு சண்டை போட 2 பேரும் அடிச்சுக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு சாயாவும் காட்டாவும் தான் வந்து சண்டையை நிறுத்துறாங்க. ஹீரோவோ அவளை நான் என்ன வேணாலும் பண்ணிட்டு போவோம், உனக்கு என்னடா வலிக்குது, உனக்கு எதுக்குடா எரியுது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ கிறிஸ்மே கத்துறான்.
கத்துறான், அங்கே பாடுறா அவனை சாயா கூட சுற்றிட்டு இருக்கான் கல்யாணம் ஆன அன்னைக்கு போய் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும் போது அவன் கிறிஸ் நீயாவது அமைதியாடுறா, 2 பேரும் கண்ணா பின்னாடி குடிச்சிருக்கீங்க, குடிச்சிட்டு கண்ணா பின்னாடி வார்த்தையை விடாதீங்கடா, அது முத்தி போயிடும், நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்டா, உங்கள் மனசுலலாம் அது ஞாபகம் இருக்கா இல்லையா, எப்போ பாரு அந்த ஒரு பொண்ணுக்காக 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுட்டுலாம் இருந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கத்தி பிரித்து விடுறான். அப்போ ஹீரோவும் கோவமாயிட்டு அங்கேருந்து கிளம்ப சாயாவும் ஹீரோ கூட சமாதானப்படுத்துறதுக்காக கிளம்பி போயிடுறா. பஞ்ச் பண்ணதில் ஹீரோக்கு லைட்டாக அடிபட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இவ வந்து ஐஸ் பேக்கெல்லாம் கொண்டு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா, உனக்கு வேறு ஏதாவது தேவை இருந்தால் சொல்லு, நான் பண்ணுறேன்னு சொல்லும் போது இவன் வந்து அவள் கையை பிடிச்சி தடுத்து நிறுத்திட்டு நீ போ நான் என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இல்லைடா உனக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாயா சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கணும், கிளம்பு இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறான். அவளும் எதுவும் பதில் சொல்லாமல் அவளோட ரூமுக்கு கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறமா ஹீரோயினை பற்றி நினச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் இந்த பக்கமாக பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. ஸோ ஹீரோ வந்து எந்த மாதிரியெல்லாம் இவகிட்ட கன்ஃபெஸ் பண்ணான், எப்படியெல்லாம் இவங்க வந்து ஜாலியாக இருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும், ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாள் காலையில் ஹீரோ வீட்டுக்கு வரானா. அந்த சமயம் ஹீரோயின் வந்து பத்திரி போயிட்டு எங்கே போனேன் இதுன்னு சொல்லி கேட்குறான். பட் இவன் வந்து அவகிட்ட ரொம்ப கோல்டாக நடந்துக்கிறான், அவளை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறமா அவன் போயிட்டு தூங்குறதுக்கு போகிறானா. ஹீரோயின் வந்து அவன் தூங்கிட்டாங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமா அவன்கிட்ட வந்து படுத்துக்கிறான். அதுக்கப்புறமா அவனை ரொம்ப மிஸ் பண்ணதாகவும் அவனை லவ் பண்ணுறதாகவும் சொல்லிட்டு அவள் தனியாக திரும்பி ஓரமாக உட்காந்து அழுதுட்டுருக்கா. மனசு கேட்கவே இல்லையா. அதுக்கப்புறமா அவள் தனியாக போயிட்டு அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறா. ஸோ இப்போ இந்த மாதிரி ஹீரோ வந்து வீட்டுக்கு வரல, நான் வந்து தனியாக தான் இருந்தேன், எங்கே போனேன் என்ன எதுன்னு தெரியல, ரொம்ப கோல்டாக நடந்துக்கிறான், வெட்டிங்க்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா. ஸோ அவள் ஃப்ரெண்டு வந்து இவள் ஆசையாக பேசுகிறதுக்கு தான் கால் பண்ணுறான்னு நினச்சிருப்பாளா. அவளை டீஸ் எல்லாம் பண்ணுவா. பட் ஆனால் இவன் இந்த மாதிரி விஷயத்த சொன்னதுக்கப்புறமா அவள் ஃப்ரெண்டுமே ரொம்ப சீரியஸ் ஆகிடுறா. இப்போ அவள் கோவத்தோட காட்டாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த கிளப் ரெஸ்டாரண்ட் டைப் ஆஃப் ஏரியாவுக்கு வந்து போயிடுறா. காட்டாவும் கிறிஸும் இங்கே பேசிகிட்டு இருக்காங்களா. அந்த சமயத்தில் கிறிஸ் வந்து ரொம்ப கோவமாயிட்டு கத்திடுறான். உனக்கு எல்லாமே தெரியணும்ல, சொன்னால் தான் உனக்கு புரியும், யாரும் எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நேற்று வீட்டிலேருந்து வந்தான் இல்லையா. அந்த சமயம் அவன் வந்து சாயாவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறதே என் கண்ணால் பார்த்தேன், அவங்க 2 பேரும் தான் நேற்று நைட்டு ஒன்றா இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏன்டா அவங்க இப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணால் தப்பு தானடா, நீ ஏன்டா அவங்கள அப்போவே தடுத்து நிறுத்தலை, அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நான் எதுக்கு பேசணும், அவங்களுக்கான டெசிஷன் எடுத்துட்டாங்க, இனிமேல் அவங்க 2 பேர்கிட்டையும் நான் எதுவும் பேச மாட்டேன் இதை பற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுடுறான். ஸோ இங்கே வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு இப்போ காட்டாவை பிடிச்சிட்டு கேட்டுட்டு இருக்காளா. காட்டாவும் கிறிஸ் மூலமாக கேள்விப்பட்ட விஷயம் எல்லாத்தையுமே அந்த ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிக்கிறான். ஸோ இதோட என்னன்னா இவன் வந்து நம்ம ஹீரோக்கும் சேர்த்து சப்போர்ட் தான் பண்ணுறான். ஹீரோ வந்து இந்த மாதிரி வெட்டிங் நைட் வந்ததுக்காகன்னு சொல்லி இவ்வளோ குதிச்சுட்டு இருக்கல, உன் ஃப்ரெண்டு ஏதாவது பண்ணி விட்டுருப்பான், அவனை ஏதாவது கோவப்படுத்தி விட்டுருப்பான், அதனால தான் அவன் இப்படிலாம் வந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவன் வேற எங்கேயோலாம் போகலை, சாயா கிட்ட தான் போனான் அப்படின்னோடனே உன் சாயா ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு அறிவே கிடையாதா, வேற ஒருத்தனோட ஹஸ்பண்ட் வந்து திருப்பி வரான்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவளை வீட்டுக்குள்ளே விட்டுட்டு ஓவர் நைட் ஸ்டே பண்ண விட்டுருக்கான்னு சொல்லி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கா. இங்கே ஹீரோயின் பார்த்தோன்னா ஹீரோக்காக ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காளா. அப்போ அந்த மெய்டு வந்து ஹீரோவும் நைட்டு ஒன்றா இல்லைன்றது தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வருத்தமாக ஆகிட்டு இருக்காங்க. அது ஹீரோயினுக்கு புரியுது. அப்போ தான் ஹீரோ அங்கே வரானா. வந்த உடனே இங்கே பாரு ஹீரோயின் உனக்காக ஸ்பெஷலாக குக் பண்ணா, அவள் குக் பண்ணுற டிஷ்ஷஸ் எல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, வா வந்து சாப்பிட்டுட்டு போன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோயின் தான் குக் பண்ணாலா அப்படின்னு கேட்டுட்டு எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். மெய்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பாவமாக போயிடுது ஹீரோயினை பார்த்து. அவளும் அவன் சாப்பிட்டுட்டு போட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஸோ இப்போ இவன் பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக சாயாவை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கான். அப்போ சாயாவும் இங்கே பாரு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு எல்லாமே சொல்லிட்டேன், உன்னோட பிளான் எதுனாலும் என்கிட்ட சொல்லு, உனக்கு நிஜமாவே ஹீரோயினை பிடிக்காதுல்ல அப்படின்னு இந்த விஷயத்தை எத்தனை தடவை தான் நீ கேட்பேன்னு சொல்லி அவன் பயங்கரம் சத்தமாக கத்துறான். உடனே அவளும் இங்கே பாரு நான் எல்லாரையும் பகச்சிக்கிட்டு தான் ஒன்று பக்கம் வந்து நின்றுட்டுருக்கேன், நான் இங்கே உனக்கு சப்போர்ட்டாக நிற்கிறது காட்டாக்கு கிறிஸ்க்குன்னு யாருக்குமே பிடிக்கல, நேற்று நைட்டை எல்லாரோடவும் வாக்குவாதம் ஆயிடுச்சு, கிறிஸ் நான் ஃபோன் போட்டால் கூட எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது நீ யாரையும் எனக்காக பகச்சிக்கணும்னு நான் விரும்பவே கிடையாது, நீ அவங்கக்கிட்டேயே பேசலாம் செய்யலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எனக்கு ஹெல்ப் பண்ண விருப்பம் இல்லைனா நிறுத்திடு, என் வேலையை நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அப்படின்னா இல்லை, உனக்கு அடுத்தவங்களை விட உன்னோட ரிவெஞ்ச் தான் முக்கியம்னா எனக்கும் அதுதான் முக்கியம், நானும் மற்றவங்களை பற்றிலாம் கேர் பண்ணிக்கல, என் கூட பேசுகிறாங்க பேசலை அதெல்லாம் எனக்கு பெருசு கிடையாது, எனக்கு வந்து உன் கூட இருக்கணும், நீ வந்து ஜென்யூனாக என் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோவும் நாம 2 பேரும் தனியாக இருக்கும் போது மற்றவங்களை பற்றி பேசாமல் நம்மளை பற்றி மட்டுமே பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த அளவுக்கு நீ சொல்கிற அப்படின்னா உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவும் ஆமாம் நம்மளை பற்றி மட்டும் பேசு, வேறு யாரையாவது பேசுனா டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்தது என்ன பண்ண போகிற அப்படின்னோடனே அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சாயா கிட்ட ஷேர் பண்ணிக்கிறான். என் ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறமா ஹீரோ கிட்ட பேசியே தீரணும்னு அவனோட கேபினுக்கு வராளா. அப்போ பார்த்தா ஹீரோவும் சாயாவும் கரெக்டாக அதே சமயம் அங்கே வராங்க. ஸோ இதை பார்த்தோடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி
மாதிரி ஆகிடுது. அவளும் என்ன நீங்கள் 2 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ அப்போ தான் அவளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் வந்து யோசிச்சு பார்க்குறா. என்னென்னா அவளோட ஃப்ரெண்டு இருக்கால, அவள் காட்டாவை மீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா ஹீரோயினுக்கு கால் பண்ணி திரும்ப சொல்லியிருப்பா, இந்த மாதிரி வந்து ஹீரோவும் சாயாவும் தான் நேற்று நைட்டு ஒன்றா அப்பார்ட்மெண்ட்டில் இருந்திருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்க்கும் அப்புறம் இவங்க 3 பேருக்கும் சேர்த்து சண்டை ஆகிடுச்சு. கிறிஸ்க்கும் ஹீரோக்கும் வந்து கைகலப்பே ஏற்பட்டுருச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு ஸோ இதை வந்து இவ ரீகால் பண்ணி பார்த்துட்டு அவளுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதை மறைச்சிக்கிட்டு இப்போ வந்து சாயாவை பார்த்து கேட்குறா, நேற்று நைட்டு 2 பேரும் ஒன்றா தான் இருந்தீங்க, அப்படி இருந்தும் காலையிலேயும் அவன் கூட வருவேன் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லும் போது எங்கள் 2 பேருக்கும் பர்சனலாக எவ்வளோ விஷயங்கள் இருக்கும், நாங்கள் ஒன்றா மனசு விட்டு பேசணுங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சாயா சொல்கிறான். ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினும், நீ பேசலாம், நான் வந்து தடுக்கவே மாட்டேன், ஆனால் என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் என்ன ஒய்ஃபாக இருந்து பண்ணணுமோ அதில் நீ வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது, ஒரு ஒய்ஃபாக நீ இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது உடனே ஹீரோவும் அதை நான் டிசைட் பண்ணணும், எனக்கு யார் எந்த வேலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நீ சும்மா அதிகாரம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்கு இங்கே வந்து நிற்கிறேன்னு கேட்கும்போது நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்காக வந்திருக்கேன், கொஞ்சம் எமர்ஜென்சி அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. உடனே ஹீரோவும் இப்போ நானும் சாயாவும் பேசிக்க போகிறோம், எங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக பல விஷயங்கள் இருக்குது, ஸோ நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி விட்டுடுறான். பண்ணுறதுனே புரியாமல் அவளோட கேபினுக்கு வந்து இவள் உட்காராளா. அவளோட கேபின்லேருந்து ஹீரோட கேபின் ஸ்ட்ரெயிட்டாகவே தெரியும். ஆரம்பத்துலேருந்தே இவங்க வந்து ஒர்க் பண்ணிக்கும் போது இப்படி தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க திரும்பி பார்க்கும்போது இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டுருக்காங்க. சாயா அவனோட ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருக்கான், அவனுமே அதை அவாய்ட் பண்ணாமல் இருந்துட்டுருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு மனசே உடஞ்சி போகுது. அவள் தனியாக இன்னொரு பக்கம் திரும்பிட்டு உட்காந்து பயங்கரமாயிட்டு அழுதுட்டுருக்கா. ஸோ இப்போ ஹீரோவுடைய அப்பாவுடைய அசிஸ்டண்ட் இருக்காருல்ல, அவர் இப்போ ஹீரோவோட அப்பா கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி சாயாவும் ஹீரோவும் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு ஒன்றா வந்திருக்காங்க அப்படின்னு விஷயம் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே ஹீரோவுடைய அப்பாவும் இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டுங்கிற உரிமையில் அவள் பலமுறை வந்திருக்கலாம், ஆனால் இவங்களுக்கு கல்யாணமான அடுத்த நாள் இவங்க 2 பேரும் ஒன்றா வந்தாங்கன்னா அப்போ நைட்டு இவங்க 2 பேரும் தான் ஒன்றா இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் தனக்கு தானே பேசிக்கிட்டு நான் அவன்கிட்ட பேசணும்னு என்னோட கேபினுக்கு வர சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. சரின்ட்டு இவருமே இப்போ ஹீரோவோட கேபினுக்கு போயிட்டு அங்கே வந்து ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்ட்டு போகையில் சாயா வந்து அப்போ தான் ஹீரோவை வந்து கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்கா, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, எப்போ பாரு ஒர்க்கை பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்து அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஆக்வர்டான பொசிஷனில் இருக்கும் போது தான் கரெக்டாக அசிஸ்டன்ட் போகிறாரு. அவருக்கு என்ன யோசிக்கிறதுனே தெரியலையா, கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு அவரும் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி உங்கள் அப்பா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார், உடனே அர்ஜென்ட் அப்படின்னு. உடனே அவனுமே சரி நான் போய் பேசிட்டு வரேன்னு சாயா கிட்ட சொல்லிவிட்டு அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக வரான். போன உடனே இங்கே சாயா வந்து மனசு கேட்காம கிறிஸ்க்கு திரும்ப கால் அடிச்சுட்டே இருக்கான். கிறிஸ் வந்து அவள் தான் கால் பண்ணுறான்றது தெரிஞ்சும் அவன் வந்து அதை அட்டன் பண்ணாமலே விட்டுடுறான். அதுக்கு பிறகு அவனும் ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். ஸோ இன்னைக்கு வந்து என்னுடைய ட்ரீட்டை நாம் 2 பேரும் வந்து லஞ்சுக்கு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். உடனே ஹீரோயினும் இங்கே பாரு, நேற்று நைட்டு அங்கே சாயாக்கும் இவனுக்கும் நடுவில் என்ன நடந்துச்சுன்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், அதோட வந்துட்டு நீ சாயாவை விரும்புறது ஹீரோக்கும் உனக்கும் நேற்று சண்டை ஆனதுன்னு எல்லா விஷயமே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ என்னை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக நீ லஞ்சு கூப்பிட்டா அதுக்கு அவசியம் இருக்காது, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்கிறா. இதை கேட்ட உடனே அவனும் இல்லை நீ ஆஃபீஸில் தானே இருக்க, நான் உன்னை பார்க்குறதுக்கு வரேன், நாம் 2 பேரும் வெளியில் போகிறோம், பேச தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறான். அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக வரல. அவங்க அப்பா வந்துட்டு நேற்று நீ எங்கே போனேன்னு சொல்லி கேட்குறாரு. இந்த கேள்வியை நான் காலையில் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் கேட்டுட்டீங்க, என் ஃப்ரெண்ட்ஸை தான் பார்க்க போனேன் அப்படின்னு சொல்கிறான். நீ எங்கே வேணாலும் போகலாம் வரலாம், ஆனால் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, கொஞ்சமாவது பொறுப்பாரு. நைட்டு அதுவும் வெட்டிங் நைட் அன்றைக்கி உன் பொண்டாட்டியை தனியாக விட்டுட்டு போயிருக்க, அவன் நேற்று ஃபுல்லாக அழுதுட்டு தூங்காமல் உனக்காக காத்திருந்தா தெரியுமா, அவன் அந்த மாதிரி கஷ்டப்படுறத என்னால் பார்த்துட்டு நிம்மதியெல்லாம் இருக்க முடியாது, எனக்கு மனசே உடஞ்சி போயிடுச்சு, இனிமே அவளை இப்படி ஒரு நிலைமையில நீ வச்சுக்காத, இனிமே வந்து நைட்டு வந்து நீ எங்கே போனாலும் சரி வீட்டுக்கு கண்டிப்பாக திரும்பி வந்துடணும், உன் ஒய்ஃப் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ஹீரோவும் அவ்வளோதானா, சரி நான் இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறமா அவரும் வந்துட்டு நீ எதுக்கு சாயா கூட இன்றைக்கி வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன் நான் சாயாவோட வரக்கூடாது, இதுக்கு முன்னாடி பல தடவை வந்திருக்கனே, அவன் என்னுடைய ஃப்ரெண்டு, நானும் அவ்வளோ பேசுகிறதுக்கு சில விஷயங்கள் இருந்துச்சு, அதனால தான் ஒன்றா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓ ஃப்ரெண்டா அப்படின்னா வரலாம், அதுக்கு மேலே வேறு ஏதாவதுனா அப்புறம் வந்து சரி இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களா, நான் கிளம்பலாமா அப்படின்னு கேட்டுட்டு இவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். கேபினுக்கு வந்தோடனே சாயாவும் உங்கள் அப்பா என்ன சொன்னார் எது சொன்னாருன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து எனக்கு கொஞ்சோண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணு, எப்போ பாரு ஒர்க் பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காளாம். அப்போ தான் கிறிஸ் வந்து ஹீரோயினை லஞ்சு கூப்பிட்றதுக்காக அவளோட கேபினுக்கு வந்திருக்கான். ஸோ இங்கே இவளோட கேபின்லேருந்து அவங்க 2 பேரும் அப்படியே திரும்புகிறாங்களா, பார்த்தா அங்கே அவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்காங்க. இது வந்து கிறிஸ்க்கும் ஹர்ட் ஆகுது, நம்ம ஹீரோயினுக்குமே ஹர்ட் ஆகிடுது. ஸோ இப்படி அவங்க 2 பேரும் ஒன்றா கிளம்புறத நம்ம ஹீரோ வேற பார்க்குறேன்னா அவங்க 2 பேரும் ஹர்ட் ஆகுறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே சாயா வந்து தனக்கு ரொம்ப க்ளோஸாலாம் இவன் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ அப்படி இருக்கும் போது தான் இங்கே வந்து கிறிஸ் கண்டுக்காமல் ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிட்டு அவளை தரன்னு வெளியில் இழுக்கிறான். இதை பார்க்குறேன் நம்ம ஹீரோக்கு பயங்கரமாயிட்டு கடுப்பாகிடுது. அவள் உடனே வெளியில் ஓடி வந்துட்டு எங்கே போகிறீங்கன்னு கேட்கும் போது நாங்கள் எங்கேயோ போகிறோம், உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கிறிஸ் வந்து பதில் சொல்கிறான். எனக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ
வந்து ஹீரோயினுமே வாக்ரஸ் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. எனக்கு பதில் சொல்லாமல் என் பெர்மிஷன் இல்லாமல் நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோயினோட கையை பிடிச்சி இவன் தடுத்து நிறுத்துறான். அப்போ வந்து ஹீரோயினும் அவன் கையை உதறிட்டு என்ன ஸ்டாப் பண்ணுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை, நான் இவனோட போக தான் செய்வேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ இப்போ ஹீரோக்கு பயங்கரமாயிட்டு கடுப்பாகிடுது. அவனோட கேபினுக்கு திரும்பி வந்த உடனே சாயாவும் நீ எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகுற, அவள் யார் கூட போனால் உனக்கு என்ன அவள் கிறிஸ் கூட போகிறதுனால ஒரு ஜலஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோவும் கத்த ஆரம்பிச்சிடுறான். இங்கே பாரு, கிறிஸ்க்கு வந்து அவன் மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, அவன் என்னை வெறுப்பெடுத்தணுங்கிறதுக்காகவே பிளான் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவ வந்து கோவமாயிட்டு போய் உட்காந்துக்கிறா. அப்போ வந்து அவனும் திரும்ப வந்து பேசுகிறான். இங்கே பாரு, நம்மளோட பிளான்ஸை வந்து இன்னும் முழுசாகவே பேசி முடிக்கலை, எனக்கு இப்போ தான் ஒரு ஐடியா வந்திருக்கு. ஸோ என்னோட ஐடியா படி பார்த்தாக்க கண்டிப்பாக நீயும் நானும் ஒன்றா இருக்கலாம், நீ விருப்பப்பட்ட மாதிரி அப்படின்னு சொல்ல உடனே இவளை எக்ஸைட் ஆகிட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. ஸோ ஹீரோயினும் தனியாக வந்துடுறாங்களா. ஸோ இப்போ வந்து ஹீரோயின் வந்து எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு, நீ அதுக்காக எனக்கு பாவம்லாம் பட வேண்டாம். ஆனால் சாயாவும் அவனும் வந்து நேற்று நைட்டு ஒன்றா ஸ்லீப் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கும் தெரியாது, அசப்ஷன் மட்டும்தான் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். சரி, அப்படி இருந்தால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினுமே நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோக்காக சண்டை போட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன விரும்பாத ஒருத்தனுக்காக நான் எதுக்காக சண்டை போடணும், அவன் சப்போஸ் என்னை விரும்பி இருந்தானா அவனுக்காக நான் எந்த எக்ஸ்டெண்ட் வேணாலும் போயிருப்பேன், பட் அவனுக்கு வந்து என் மேலே லவ் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா நான் என்னோடைய டிக்னிட்டியாவது காப்பாற்றிக்க பார்க்கணும்ல அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டோன்னே இவனும் நீ சொல்கிறது கரெக்டு தான், உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இன்னும் கிறிஸும் ஒன்றா வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. அவங்க அப்பாவும் நீங்கள் 2 பேரும் என்ன ஒன்றா இருக்கீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி நான் தான் அவளை லஞ்சு கூட்டிகிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி கிறிஸ் வந்து சொல்லிட்டு இருக்கான். அவங்க அப்பா அதுக்கப்புறம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரா. அப்போ தான் ஹீரோ அங்கே வரான். மெய்டை கூப்பிட்டு என் வண்டியில் ஒரு பெட்டிலாம் இருக்கும், அதை கொண்டு வந்து என்னோட ரூமில் வைங்க அப்படின்னு சொல்கிறான். என்ன பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கேட்கும்போது அவனுமே சாயாவோட பெட்டி தான் அப்படின்னு சொல்கிறான். சாயா அப்போ தான் பின்னாடியிலேருந்து வரா. ஸோ இப்போ வந்து சாயாவை பார்த்தோன்னே இவங்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது. அப்போ சாயாவும் ஹீரோயினை பார்த்துக்கிட்டே கொஞ்ச நாளைக்கு நான் இங்கே ஸ்டே பண்ண போகிறேன், உனக்கு தொல்லையாக இருக்காதுன்னு நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நக்கலை சொல்கிறா. ஸோ வந்து ஹீரோவுடைய அப்பாவுக்கு கோவம் ஆகிடுது. சாயா எதுக்கு இங்கே தங்கணும், என்ன பர்பஸ் இருக்குது, அவளுக்கு வீடு இருக்குது, அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அப்போ வந்து ஹீரோவுமே அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க அப்பா அப்ராடில் இருக்காரு, ஸோ பார்த்துக்க யாரும் இல்லை, நான் தான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து கிறிஸும் போய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்டா, அவளுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்கே பாரு, நீ ஒன்றும் என்னோட ஃபேமிலி மெம்பர் கிடையாது, என்னோட ஃபேமிலி விஷயத்தில் தலையிடுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, என்னோட ஃப்ரெண்டுன்னு உள்ளவரியா இல்லை ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்னு உள்ளவரியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அங்கே கிறிஸ்க்கு கடுப்பேறுது. இருந்தாலும் அவன் சொன்னது நியாயம்தான்னு சொல்லிட்டு வாயை முடிக்கிறான். அதுக்கப்புறமா இங்கே பார்த்தோன்னா ஹீரோவுடைய அப்பாவும் ஹீரோவை பார்த்துட்டு நீ என்ன பண்ண வரங்கிறது எனக்கு ஓரளவுக்கு புரியுது, ஆனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத, நீ வா நம்ம உள்ளே போய் பேசலான்னு கூப்பிடும் போது ஏதாவது பேசணுன்னா இங்கேருந்தே பேசுங்க, இங்கே எந்த ஒளிவு மறைவும் கிடையாது, ஏன்னா நீங்கள் எந்த விஷயம் பேசினாலும் சரி அது வந்து எப்படியும் யாரோடைய வாயாலையாது அடுத்தவங்களுக்கு தெரிய தான் போகுது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே ஹீரோடைய அப்பாவும் உனக்கே அசிங்கமாக இல்லையா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பப்ளிக்கில் பேசிக்கிறதுக்கு அப்படின்ன உடனே என்ன அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். நேற்று நைட்டு கல்யாணம் ஆன அன்னைக்கே உன் பொண்டாட்டியை தனியாக வந்துட்டு விட்டுட்டு போயிருக்கியே, ஓவர் நைட் வேற எங்கேயோ போயிட்டு ஸ்டே பண்ணியிருக்கியே, இப்போ இவளோட வந்திருக்கிறத பார்த்தா நீ இவளோட தான் ஸ்டே பண்ணியிருக்கேன்னு எனக்கு தோணுது அப்படின்ன உடனே யாரும் பண்ணாததே நான் பண்ணிட்டேன், நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு பண்ணாததே நான் பண்ணேன், இதே மாதிரி தானே கல்யாணம் ஆன அன்னைக்கு எங்கள் அம்மாவை விட்டுட்டு உங்களோட மிஸ்ட்ரஸ் கிட்ட போனீங்க, உங்கள் மிஸ்ட்ரஸும் கொஞ்சம் கூட வெக்கமானம் இல்லாமல் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் கூட அன்னைக்கு ஸ்லீப் பண்ணாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை கேட்டோடனே அவங்க அப்பாவுக்கு ஷாக் ஆகிடுது. ஹீரோயினுக்கு அவங்க அம்மாவை பற்றி பேசினோடனே சுருன்னு ஏறுது. அவங்க அப்பாவும் உனக்கு எப்படா இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன எல்லாத்தையும் சீக்ரெட்டாக நீங்கள் வாய மூடிட்டு இருந்தால் எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிங்களா, உங்களுக்கும் உங்கள் மிஸ்ட்ரஸ்க்கு மட்டும்தான் சீக்ரெட் தெரியும், நீங்கள் வாட்டுக்கு ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சிருப்பீங்கல்ல, அப்படியெல்லாம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, எந்த ஒரு சீக்ரெட்டாக இருந்தாலும் சரி அது வெளியில் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் பண்ண அதே விஷயத்தை நான் பண்ணுறேன், அதனால் உங்களுக்கு கோவம் வருதா, சொல்லப்போனால் உங்களை விட நான் ஒரு வகையில் நல்லதாக தான் இருந்திருக்கேன், எனக்கு பிடிச்சவளை நான் விரும்புகிறவளை வீட்டில் தான் கொண்டு வந்து வச்சுருக்கேன், தனியாக வந்துட்டு சைடில் வைக்கல அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே அவங்க அப்பா பொலின்னு ஒரு அரை அரைஞ்சிட்டான். உனக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியல, ஆனால் நீ இதெல்லாம் என்ன நினச்சி பண்ணிகிட்டு இருக்கங்கிறது இப்போ எனக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே புரிஞ்சிடுச்சா, ரொம்ப நல்லது தான், என்னை இன்னும் எத்தனை அடி வேணாலும் அடிச்சுக்கோங்க, ஆனால் எங்கள் அம்மா பண்ண கஷ்டத்தை நீங்களும் இப்போ அனுபவிச்சு ஆகணும்ல, அதுக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ என்னை வந்து அடிக்கணும்னு உங்களுக்கு கோவம் வருதில்ல, அன்னைக்கு எங்கள் அம்மாக்கும் அப்படி தானே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா உடனே இங்கே பாருடா, அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பு பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலை, ஸோ நான் பண்ண தப்பை நீயும் வந்து தயவு
தயவு செஞ்சு பண்ணிடாத, அதனால தான் உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், உன் பொண்டாட்டி கூட மட்டும் இருக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு இவனும், நீங்கள் என்னை பெத்துக்கலையா இருக்கலாம், ஆனால் வளர்த்தது நீங்கள் தானே, ஸோ உங்களோட பழக்கம் எனக்கு அப்படியே ஒட்டிக்கிட்டு வந்துருச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, இவர் வேறு வழியே இல்லைன்னு சொல்லி சாயா கிட்ட, ஏமா இப்படியெல்லாம் இருக்கிறவன் கூட நீ வந்து ஏதாவது டெசிஷன் எடுத்து உன் லைஃப்பை கெடுத்துக்காதம்மா, நீ எடுக்க போகிற முடிவுனால எல்லாரோட லைஃப்பும் பாதிக்குமா, கொஞ்சம் யோசிமான்னு சொல்லும் போது, நானும் அவ்வளோ லவ் பண்ணுறோம், அவள் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு ஹீரோ சொல்கிறான். சாயாவும் ஹீரோ கூட தான் இருப்பேன், எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிடுறான். ஸோ இதை கேட்டுட்டு ஹீரோயினும், அப்போ நீ என்னை லவ்வே பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே ஓடுறாளா. உடனே அவங்க அப்பாவும் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு. இங்கே பாருமா, அவன் என்ன மனசில் நினச்சிருக்கான்னு எல்லாமே எனக்கு புரிஞ்சிடுது, என்னோட தப்பு தாம்மா, அவன் உண்மையாக நேசிக்கிறான்னு நினச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், ஆனால் அவன் என்னை ரிவெஞ்ச் பண்ணணும், அவங்க அம்மாவோட நான் எப்படி நடத்தினங்கிறது எப்படியோ அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு போல், அதுக்காக பழி வாங்குறதுக்கு தான் அவன் எல்லாமே பிளான் போட்டு பண்ணிகிட்டு இருக்கான், இதில் என்னோட பொண்ணான உன் வாழ்க்கையும் சேர்த்து நான் நாஸ்தி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. நான் அவன்கிட்ட போய் பேசுகிறேன், அவன்கிட்ட வந்து புரிஞ்சுக்க வைக்கிறேன், உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னும் போது அவளும், இல்லை இது என்னோட விஷயம், எனக்கும் அவனுக்குமான விஷயம், நான் பார்த்துக்கிறேன், நடுவில் நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு அவனுடைய ரூமுக்கு வரா. ஸோ இது வந்து அவனுக்கும் அவளுக்குமான ரூம் தான், பட் ஆனால் சாயா உள்ளே இருக்கிறதுனால இவ கதவை தட்டிட்டு தான் உள்ளே வரா. நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும் போது சாயாவும், சரி நீ பேசு, நான் வெளியில் போகிறேன்னு சொல்கிறா. உடனே அதெல்லாம் எதுவும் வேண்டாம், உனக்கும் எனக்கு நடுவில் என்ன ஒளிவு மறைவு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே கேள்வி கேட்குறான். அப்போ ஹீரோயினும், நீ நிஜமாவே இதெல்லாம் ரிவெஞ்சுக்கு தான் பண்ணுறங்கிறது எனக்கு புரிஞ்சிடுச்சு, நீ எனக்கு கொஞ்சம் கூட லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, முட்டாளா நீ, உன்னை லவ் பண்ணுறேன்னு நீயாவே நம்பிட்டு உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது. சரி நீ எங்களை ரிவெஞ்ச் பண்ணணும் தானே நினச்ச, இப்போ அது நடந்துருச்சு, அதில் நீ சக்ஸஸ் ஆகிட்ட, ஓகேவா, நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், அதை பார்த்துட்டு அப்பா ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டாரு, அவர் பண்ண செயலுக்கு இப்போ அவர் ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்காரு, இதோட முடிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ ஹீரோவும், இதோட எப்படி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இன்னும் இதுக்கும் மேலே நீ என்னோட வாழ்கிறதுக்கு ரெடியாக இல்லை, உனக்கு சாயா தான் முக்கியம்னு நினச்சேன்னா நாம் பேசாமல் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே ஹீரோவும், டிவோர்ஸா, உனக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் ஃப்ரீடம் கொடுத்து உட்கார வச்சிருவேன்னு நினைக்கிறியா, சத்தியமாக இந்த ஜென்மத்தில் உனக்கு என்கிட்ட இருந்து ரிலீஸே கிடையாது, நீ என்கிட்ட மாட்டினது தான், உன்னையும் எங்கள் அப்பாவையும் நான் வச்சு செய்யணும், எங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்தி கடைசி வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு சந்தோஷம் இல்லாமல் சாகடிச்சுங்கல்ல, உங்கள் அம்மா இப்போ தப்பிச்சுட்டாங்க, ஆனால் மாட்டினது நீ தான் இப்போ, அதனால தான் உன்னை வந்து எங்கள் அப்பாவோட சேர்த்து எங்கள் அம்மாவுக்கு பண்ண டார்ச்சரை நானும் உனக்கு எல்லாத்தையும் பண்ணி ஒரு நாளும் உன்னை வேதனையில் படுத்துறேனா இல்லையா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அவளும், இல்லை எனக்கு டிவோர்ஸ் வேணும் தான் அப்படின்னு சொல்கிறான். இவன் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறான். உடனே இவ சாயா பக்கம் திரும்பிட்டு, இப்படி இருக்க ஒருத்தன் கூட தான் நீ வாழணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சாயாவோ, இவன் எப்படி இருந்தாலும் சரி நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், அவன் கூட இருந்தால் மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சீனி எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கத்திட்டு இருக்கும் போது, அவளோட லவ்வுக்காக பேசுகிறா, அவள் வந்து உண்மையாக தான் நடந்துச்சுக்கா, உங்கள் அம்மாவை மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டோடனே ஹீரோயினும் கடுப்பாகிட்டு, நீங்கள்லாம் மனுஷங்களே கிடையாது அப்படின்றா. உடனே வந்து ஹீரோவும், இங்கே பாரு, உனக்கு வந்து என்றைக்குமே நான் சந்தோஷமாக இருக்க விட மாட்டேன், உன் வாழ்க்கை என்னைக்குனாலும் என் கூட தான், நானா உனக்கு ஃப்ரீடம் கொடுத்தா தான் உண்டு, உன்னால் வேறு வாழ்க்கையை தேடி போக கூட முடியாது, நீ எவனையும் கல்யாணம் கூட பண்ணிக்க முடியாது, அந்த அளவுக்கு நான் வந்து உனக்கு டிவோர்ஸ் கொடுக்காம உன்னை பக்கத்துலேயே வச்சுருந்து டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும், நீ சைக்கோ மாதிரி பேசிக்கிட்டே யோசிச்சுட்டே உட்காந்துரு, ஆனால் அவன் கண்ணு முன்னாடியே நான் புதுசாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்து வாழ்ந்து காட்டுறேன் பாரு அப்படின்னு சவால் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறா. இப்போ கார் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளில போயிடுறாளா. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டா அவங்க அப்பா ரொம்ப வருத்தமாயிட்டு கால் பண்ணி எங்கே இருக்க என்ன ஏதுன்னு கேட்குறாரு. அவளும் அங்கே அழுதுகிட்டே இருக்கா. ஸோ என்னம்மா ஆச்சு, எதுக்குமா அழுகிற, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவர் பதட்டமாயிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது, அவளும் அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கக்கூடிய இந்த வீட்டில் வந்து என்னால் இருக்க முடியாது, அவங்கள ஒன்றா பார்க்குற சக்தியெல்லாம் எனக்கு கிடையாது, எனக்கு ஒரு நிமிஷமோ அவங்கள ஒன்றா பார்க்கும் போதெல்லாம் மனசு ரொம்ப வலிக்குது, ஸோ கொஞ்ச நாளைக்கு நான் வெளியில் எங்கேயாவது போய் தங்கிக்கிறேங்கிறா. எங்கே போக என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்கும்போது, நம்மளோட வெக்கேஷன் ஹோம் இருக்கு இல்லையா, நான் அங்கே போய் தங்கிக்கிறேன், கொஞ்ச நாள் எனக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறா. இவங்க கால் பேசுகிறது எல்லாத்தையுமே ஹீரோ வந்து அங்கே பின்னாடி இருந்து கேட்டுடுறானா. ஸோ இவன் வந்து அவங்க அப்பா காலை கட் பண்ணதுக்கப்புறமா எதையும் கண்டுக்காத மாதிரி அவரை மதிக்காத மாதிரி அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இவர் எல்லாத்தையுமே பார்த்துட்டு எப்படி சரி பண்ணணும்னு தெரியாமல் இப்போ முழிச்சிட்ருக்காரு. ஸோ இப்போ இங்கே ஹீரோ வந்து கிளம்பி போனதுக்கப்புறமா சாயா வந்து ஒரு விஷயம் வந்து யோசிச்சு பார்க்குறா. ஹீரோ வந்து இப்போ ஹீரோயினுக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா இல்லையா, அவள் வெளியில் வந்தோடனே சாயா வந்து இதானே உனக்கு நல்ல சமயம், அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டான், நீயும் நானும் கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கலாம்ல, எதுக்கு வந்து அவளை வந்து டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, உன்கிட்ட நான் ஆல்ரெடி என் பிளான் எல்லாம் சொல்லிட்டேன் தானே சாயா, அப்புறம் ஏன் இப்படி கேள்வி கேட்டுட்ருக்க, எனக்கு அவளை வந்து அவளையும் அப்பாவையும் வந்து நான்
கொடுமைப்படுத்தணும். ஸோ அப்பா வந்துட்டு ஈஸியாக ஹர்ட் ஆகுறதுனா இவளை வச்சு தான் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இவளோட அம்மா எங்கள் அப்பாவோட வழிக்கு வராமல் இருந்திருந்தா, எங்கள் அப்பாவுக்கு அந்த இடத்துல இடம் கொடுக்காம இருந்திருந்தா எங்கள் அம்மா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு செத்துருக்க மாட்டாங்க. அதனால் என்னால் அவளை டிவோர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது சாயா வந்து ரொம்ப கோவமாகிட்டு கத்துறா. ஸோ இந்த மாதிரி உனக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன், உனக்காக என்னோட பேரில் என்ன பழி வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வந்திருக்கேன். ஸோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய எனக்கும் ஒரு எல்லை இருக்குது. எனக்கு வந்து உனக்கு லீகலாக ஒய்ஃப் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு ஆசை. ஸோ உனக்கு ஒரு மாதம் நான் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே அவளை கலட்டி விட்டுட்டு என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படி இல்லைன்னா நான் சத்தியமாக உன் கூடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு டைம்லைன் கொடுத்துட்றா. இதனால் ஹீரோக்கு கடுப்பாகுதான். அப்புறம் தான் அவங்க வெளியில் வந்திருக்கான். அவங்க அப்பா வந்து ஹீரோயினோட பேசுகிறதெல்லாம் ஃபோனில் வந்து கவனிச்சிருக்கான். இதோட இந்த பாட் முடியுது.